Anite Tarek, yeah. Indian politics, economy, how we talk. 3 hosts, 1 voice, Malaysian, Indian strong. Anite Tarek, singer, long. Salam sejahtera dan வணக்கம் kepada semua. நான் ஜானதன் வேலா, மக்களுக்காகவே நான் அன்னை தேத்தாரே ஷோவுக்கு உங்களை வரவேற்கின்றேன். வெல்கம் டு அன்னை தேத்தாரே ஷோ, where a place where ideas brew, conversation matters, and every opinion are respected. ஒவ்வொரு கருத்தும் அதுக்கு ஒரு கணத்தை நம்ம கொடுக்குறோம். இட்ஸ் ரெஸ்பெக்டட், மரியாதை கொடுக்குறோம். சரி, இன்றைக்கு போன வாரம் அதிரடியாக இருந்தது. நிறைய பேர் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மக்களாகிய நீங்கள் அன்னை தேத்தாரே ஷோவை நீங்கள் கரம் நீட்டி நீங்கள் வர வைக்கிறதுக்கு நன்றி. அண்ட் ஐ பிலீவ் ஆல் ஆஃப் யோர் கமெண்ட்ஸ் மேட்டர்ஸ். நாட் ஐ பிலீவ், ஐ நோ ஆல் ஆஃப் யோர் கமெண்ட் மேட்டர்ஸ். நீங்கள் மெசேஜ் பண்ணுறது, நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, அது எல்லாத்தையும் வாசிக்கிறேன். அது ஒரு நாள் நம்ம அதுக்கு ஒரு செஷனை கண்டிப்பாக நம்ம செய்வோம். சரி, இன்றைக்கு நம்மோட கூட கோலாலங்காட்டிலேருந்து என்னுடைய அன்பு சகோதரர், we speak a lot, we talk a lot of things, but we all at the same boat, same wavelength, and end of the day to make things happen for the Indian people. நம்மளுடைய இந்தியர்களுக்கு சேவை செய்யணும். இவர் கோலாலங்காட்டில் பட்டி தொட்டி எந்த சந்து புந்து எல்லா இடத்துலையும் கேட்டால் அவரை தெரியாத சின்ன பிள்ளைங்க கூட அவர் பேரை சொல்லுமா. அந்த மாதிரி on my right I have Mr. ஹரிதாஸ். வெல்கம் டு அன்னை தேத்தாரே ஷோ. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஜொனதன். அருமையான நண்பர், அருமையான ஒரு முயற்சி. ஸோ இந்த முயற்சிக்கு கண்டிப்பாக நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இந்த சிறப்பான இதை தொடர்ந்து நம்மளுக்கு மக்களுக்கு என்ன உண்மைகள் என்ன நடக்குது அப்படின்னு எடுத்து கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்மாக இது எப்போதுமே இருக்கணும் ஜொனதன். ஸோ நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் என் பேர் ஹரிதாஸ் ராமசாமி. முன்னாள் நம்மளுடைய பிகேஆரோட கத்துவ சாபாங், இன்றைக்கி நைப் கத்துவ சாபாங்காக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பஞ்சலரஸ் பார்லிமெண்ட் கோலாலங்காட்டா இன்னும் தொடர்ந்து சேவை ஆற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்று நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜொனதனுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்ன நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இது எப்படின்னா இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு ஷேர் தி ஒப்பீனியன்ஸ். ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கருத்து இருக்கும். இப்போ பொதுமக்களுக்கே சரி, அது பேசுகிறதுக்கு முன்னுக்கு இந்த அன்னை தேத்தாரே ஷோ ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டை நம்ம வர வைக்கல. இந்த கெஸ்ட்டு ரொம்ப பிரபலமான ஒரு கெஸ்ட்டு. அவர் பேசினாலே அப்படியே நெருப்பு பற்றிக்கிட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு நபர். அவரை அழைத்து உங்கள் மத்தியில் பேச வைத்திருக்கிறேன். அவர் யாருன்னா, ரெப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் YB வீரப்பனுடைய சிறப்பாதிகாரி மிஸ்டர் முரளி. ஸோ ஆன் மை லெஃப்ட் ஐ ஹவ் மிஸ்டர் முரளி. மிஸ்டர் முரளி, உங்களை நீங்கள் இப்பயே நெருப்ப ஆரம்பிக்காதீங்க, கொஞ்சம் மெதுவாகவே ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முரளி தங்கையா. நான் நெகிசா மாநிலத்திலேருந்து வரேன். என்னோடய சொந்த ஊர் ஜம்பூல் பஹாவு. நான் YB வீரப்பன் அவர்கிட்ட ஒரு 4 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அவர் 2008 நல்ல நண்பர். ஸோ அந்த நட்பு அடிப்படையில் நான் அவருக்கு பகைவாசாக இருந்திருக்கேன். ஸோ எங்கள் மாநிலத்தில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு நம்ம பெரும்பாலும் அதை சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் நம்ம நண்பர் ஜோனாத்தனும் நம்ம அரியும் எனக்கு நீண்ட நாள் நண்பர்கள். நான் 99லேருந்து டூன் ஜெரம்பானங்களை நம்ம பிகேஆருக்காக கட்சிக்காக வேலை செஞ்சுருக்கேன். ஸோ இந்த இப்போ நான் YB வீரப்பனுக்கு வந்தேன்னா டூன் ரிப்பாவில் வேலை செஞ்சேன். ஸோ இதுதான் நம்மளோட கதைகள். ஸோ நம்ம இதுக்கு மேலே இந்த நாட்டோட அரசியல் சம்மந்தமாக சில விஷயங்களை நம்ம கலந்து பேசுவோம். ஸோ எனக்கு அழைப்பு கொடுத்த நண்பர் ஜொனாத்தன் அவர்களுக்கு நன்றி. வந்ததுக்கு நன்றி. சரி, களைப்பாக வந்திருப்பீங்க 2 பேரும். நம்ம உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு தேத்தாரி இருக்கும். ஸோ இந்த தேத்தாரியை குடிச்சிட்டு, நான் அண்ணன் தேத்தாரி ஷோவில் தேத்தாரி இருக்க வேண்டும். இது கட்டிங் டீ, வெறும் தேத்தாரி தான். சரியா? சரி, ஸோ we'll start with a few things. Since நம்ம ரப்பா முன்னாள் YB வீரப்பனுடைய ஆஃபீஸ் இன்னொருவருக்கும் இருக்கிறீங்க, நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் மேபி நம்ம நெகிரி சம்மிலான்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்னும் அப்படியே ஹாட்டாக தான் இருக்குது.
திடீர்னு இவங்க போகிறாங்களாம் அரசுக்குள்ளே, திரும்பி வெளியே வராங்க, இவங்க தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிடைக்கல. 2 நாள் முன்னுக்கு நம்மளுடைய இந்தியன் தமிழ் ப்ரெஸ்ஸில் பார்த்தோம், ஒருத்தவங்க இன்னும் 2-3 பேர் போனாங்களாம் எக்ஸ்கோட அப்படியே மாலையை போட்டாங்க, ஏதோ கொடுத்தாங்க, அப்புறம் ஸ்பீக்கர் கேட்டாங்க, மைக்கு கேட்டாங்க, அது கிடைக்கலையா என்னமோ சொன்னார். அப்போ ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. ஓகே, இப்போ நெகிசமான எலெக்ஷனை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நீல அலைன்றாங்களே, குலும்பாங் பீருன்னு சொல்கிறாங்களே, இந்த குலும்பாங் பீரு வந்து அது வந்து ஒரு சின்ன கண் துடைப்பு தான் நெகிசமான பொறுத்த வரைக்கும். அந்த நீல அலையும் இல்லை, ஒரு அலையும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை அலை வந்து சேரலாட்டியும் நீல அலை ஒன்றும் இல்லாமல் புஷ்வானமாக போயிருப்பாங்க. ஓகே, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். முடிஞ்ச மாநில தேர்தலில் வந்து வாக்கு அப்போ வந்து மும்முனை போட்டி. அதாவது மும்முனை போட்டினா கூட அவங்க மடானின்றதுக்கு நம்ம கூட கூட்டியில் இருந்தாங்க. அங்கே பெரிக்காத்தான் தனியாக போட்டி போட்டாங்க. இந்த மும்முனை போட்டியில் வந்து ஜோசியில் வந்து 78 ஓட்டில் தான் ஜெயித்தாங்க. ஸோ இந்த இப்போ வந்து நம்ம தத்து இஸ்மாயில் அசீம் வந்து இப்போ மாநில முதல்வர் வந்து அவர் போய் நிற்கும் போது இந்த நீலம் சேர்ந்த இந்த நீளத்தோட பச்சை சேர்ந்தனால 4091 ஓட்டுக்கு ஏறக்குறைய மெஜாரிட்டி எடுத்து 4091. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீல அலை வந்து அங்கே புஷ்வானம் தான், இந்த பச்சை மட்டும் சேரலாட்டியும் இந்த நீல அலை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், மனுஷனுக்கு வந்து இனப்பற்றும் மதப்பற்றும் இருக்கலாம், ஆனால் மதத்தில் மதம் பிடிச்சி திரியக்கூடாது. அதாவது எப்போ பார்த்தா காலையில் ஏஞ்சோன்னே காலையில் ஆரம்பித்து ராத்திரி தூங்குற வரைக்கும் டிஏபின்னு சொல்லி இந்த பாஸ் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே மலாயக்காரர்கள் மத்தியில் ஒரு நஞ்சை வதிச்சிட்டாங்க. அந்த மலாயக்காரர்கள் ஒற்றுமை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல விரும்பல. நல்ல விஷயம், அவங்க ஒற்றுமையாக இருக்கட்டும், அதேமாதிரி இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்கட்டும், சரி நல்ல விஷயம். அதேமாதிரி இந்த மூவினமும் ஒற்றுமையாக செயல்பட்டோம். ஆனால் மதத்தை புகுத்தி அந்த மதம் சார்ந்து பேசி இன்றைக்கி ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த ஆட்சி கூட பார்த்திங்கன்னா ஆட்சி அதாவது இந்த நெகிசிம்லாவில் வந்து இந்த குழப்படிகள்லாம் காரணம் வந்து பாரிஸ்தானில் வந்து அம்னோவை சேர்ந்த தத்தோ ஜலால்ன்ற ஒருத்தர் இருக்கார், பிரத்தாங்கோட. அவருக்கு ஏன் கிடைக்கல? ஓகே, பிரத்தாங்கோட அடுவுன்னு அவருக்கு அங்கே என்ன நினச்சேன்னு தெரியல. கடைசியில் திடீர்னு பார்த்தா தத்தோ இஸ்மாயில் அசீம் முன்னுக்கு வந்துட்டார், இவர் பின்னால் போயிட்டார். அதாவது இந்த ஆட்சியை கவுத்து நல்லா போயிட்டு இருந்த ஆட்சி, அதாவது நெகிரி மாநிலத்தில் ரொம்ப சிறப்பான பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பாரிசா நம்மகிட்ட கொடுத்துட்டு போகும்போது வெறும் 600 மில்லியன் என்னமோ தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து 1.3 பில்லியன் இருக்குது ரிசர்வ். ஓகே, வெளிநாட்டு முதலீடு வந்து 18.6 பில்லியன் வந்திருக்கு. ஆமாம், எனக்கு தெரியும். சிரம்பானில் நிறைய லைக் சாம்சங் திரும்பி அவங்க ரீவேம் பண்ணாங்க, திரும்பி கட்டி அவங்க திரும்பி மறுபடியும் கட்டினாங்க. ஐ திங்க் இன்னும் நிறைய லான்ச் பண்ணாங்க. ஆமாம், நிறைய இது வந்துட்டு இருக்குது. ஈவன் ஆமாம், பாடிக்சனில் கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த கடல் ஓரத்தில் இன்னும் பூலாவெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு அந்த ஐடியா இருந்தது. ஆமாம். அப்போது இந்த மாதிரி இருக்கும் போது இப்போ நீங்கள் அப்போனா நீங்கள் இந்த பச்சை வேஃப் ப்ளூ அப்போ பச்சை கொடி போட்ட பாஸ்காரன்னு சொல்லிடுமே இவங்க. அப்போ இவங்களுக்கு வாக்களித்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா? அதுதான், அதாவது வாக்களித்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நான் மாநிலம் வந்து இன்றைக்கி வந்து சிராம்பான் டவுன் வந்து அது வந்து ஒரு ரொம்ப பின்தங்கி டவுன் மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மாநில மந்திரி சார் முயற்சிலையும் நம்ம பிரதமர் முயற்சிலையும் போக்குவரத்துறை அமைச்சர் எந்தோன்லோக் முயற்சிலையும் வந்து பண்டாராயா பின்தார்னு ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து பெரிய அளவில் கட்டுறாங்க. சாம்சங் இது சன்வே குரூப் கட்டுறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பேர் தான் போட்டிக்சன், ஆனால் போட்டு இல்லை, ஜெத்தி மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி போட்டை கட்டுறாங்க, ஏஐ சிஸ்டம்லாம் கட்டுறாங்க. இதெல்லாம் செய்கிறது வந்து இங்குள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நெகிசா மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் என்ன ஒன்றுனா இவங்க தான் வந்து இந்த
அதாவது இன ஒற்றுமை மத ஒற்றுமை சொல்லி நம்ம வாக்கு கேட்கலாம். ஆனால் மதத்தை புகுத்தி இன்றைக்கி மலாய்க்காரங்க மத்தியில் வந்து மதமாக பொருளாதாரம் பார்த்தா அவங்க வந்து மதத்தை நோக்கி போகிற மாதிரி நமக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியுது. நாடு எப்படி இருக்குது, இன்றைக்கி இவங்க எப்படி எப்படிலாம் கொள்ளை அடித்தாங்க எல்லாம் தெரியுது. தெரிஞ்சும் போய் அவங்க வாக்களிக்கிறாங்கன்னா ஓகே. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னே, நல்லா ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த முடிஞ்ச தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கம்பத்துக்கு போயிருந்தோம். அந்த கம்பத்தில் உட்காந்து காலைல பசேரும் போது அங்கே வந்து ஒரு மலாய்க்காரனை மட்டும் நான் பேசிகிட்டு இருந்தோம். அவர்கிட்ட பேசியிருக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் கேட்டோம், ஏன் வந்து இவ்வளோ பிரதமர்கள் செஞ்சுருக்காரு, மாநில முதல்வர் செஞ்சுருக்காரு, நீங்கள் ஏன் வந்து பக்கத்தானுக்கு ஓட்டு போட தயங்குறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்குல்ல, அவர் என்ன சொன்னார்னா, அதாவது பாரிசான் நேஷனில் வந்து அம்னோ தான் பெரிய அண்ணன் அபாங் பசார், எம்ஐசியும் எம்சிஏவும் அவங்க சொன்னால் கேட்பாங்க. ஆனால் பக்கத்தாரப்பாலாம் அப்படி இல்லை. அவங்கள்ட்ட எப்படி புகுத்திட்டாங்கன்னா, பக்கத்தாரப்பால் வந்து டிஏபி தான் பெரிய அண்ணன், பிகாரும் அம்மனும் அவங்க கீழே இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் பக்கத்தாரப்பன் காலத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம தலைவருங்களாம், இங்கே யாரும் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் இல்லை, எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்குன்னு. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க 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 மலையக்கார சமூக மத்தியில் என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா, பாரிசான் ஆட்சிக்கு வந்தால் எம்ஐசியும் எம்சிஏவும் நம்ம சொல்கிறது கேட்கணும், பக்காத்தாரப்பன் ஆட்சிக்கு வந்தாக்கா டிஏபி சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு மாயை உருவாக்கி இதை வச்சு தான் கெம்பெயின் பண்ணாங்க. அதனால தான் வந்து எப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு பிரச்சாரத்தை முன்னுக்கு வச்சாங்கன்னா, அடுத்து நெகிழ்ச்சி மால் ஜெயிச்சாக்கா எந்தன் லோக் தான் வந்து மந்திரி சார். அதோடைய தவறு வந்து அது அந்த 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 இப்போ ஓகே அவங்க எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் புரிந்து கொண்டது மக்கள் தானே. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அது வந்து எப்படி மக்கள் வந்து அதை அப்படியே நம்பினாங்கன்னு தெரில, அந்த எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில. அவங்க வந்து டிஏபினா பயப்படுறது தானே தமிழவங்களும் நம்புகிறாங்க, அதானே சில சீனியர்களும் நம்பினாங்க. இப்போது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்தியர்கள் சீனியர்கள் இவங்க சொன்ன அந்த பொய்க்கு அவங்க எடுத்துக்கொள்ளியா? ஓகே, நெகிழ்ச்சி மேலே பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் வாக்கும் சீனர்கள் வாக்கும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. நம்ம கிடைக்காம இல்லை, நம்ம அவங்க ஓட்டு நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் சொல்லிட்டா கிடச்சிச்சு. ஆனால் இது என்ன ஒரு சின்ன சிக்கலாச்சுன்னா, அந்த அந்த எண்ணிக்கை, அதாவது அந்த விழுக்காடு வந்து அதிகரிக்கலை. என்ன அதிகரிக்கலைன்னா, வெளியுள்ளவங்க வரல ஓட்டு போடுறதுக்கு. நம்ம ஆளுங்களும் சரி, நம்ம ஆளுங்களுக்கும் சீனர்களும் சரி, அந்த வெளியே இருந்து அவங்க வரல, மெனக்கெட்டு வரல. இது வந்து பாரிசான் நேஷனலோட ஒரு 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 அழகான திட்டங்கள் தெரியுங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும், மாநில அரசாங்கம் மாநில தேர்தலும் மத்திய தேர்தலும் பொது தேர்தலாக வந்துச்சுன்னா சீனர்களும் தமிழாலும் நிறைய பேர் வந்துடுவாங்க வெளியிருந்து. ஸோ மாநில தேர்தல்னால இவங்க கொஞ்சம் கூட இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் குறவாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் ஜோஹரில் இன்னும் ஒரு வருஷத்துக்கு வச்சுட்டாங்க. நம்மளுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குதுங்க, 2 வருஷம். அப்போ அது செஞ்சிடக்கூடாதுல்ல. ஆந்தனி லோக் வந்து இப்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆந்தனி லோக் என்ன பண்ணாரா, அது ஒரு ஆர்வத்திலையோ என்னவோ தெரில, ஒரு இவன் செஞ்சால் நானும் செய்வேன், நானும் டேரிங் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆமாம், அந்த ஆட்சி சொல்லிட்டாரு. ஆமாம், ஜோஹரில் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கு தொடர்ந்து வந்து அங்கே ஜோஹரில் வந்து கலைச்ச உடனே இங்கே நிகழ்ச்சி மிலான்லையும் அதுதான் வந்து ஓகே. நம்ம இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா, நம்மளுக்கு வந்து பெரும்பான்மை இல்லாமல் போயிடுச்சு. நம்ம பக்கத்து 17 சீட்டு தான் இருக்குது. ஓகே, பெரும்பான்மை இல்லாதனால 10ஆம் மாதம் வந்து நம்ம பட்ஜெட் போட்டு ஆகணும். பட்ஜெட் போடலாட்டும் நம்ம மாநிலத்தோட வளர்ச்சி பாதிக்கும். அப்புறம் அந்த அந்த அரசாங்க ஊழியருக்கு சம்பளம்லாம் கிடைக்காது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து தேர்தலை வச்சுது. நம்மளுக்கு கிடைக்கணும் ஆசை இல்லை. ஏன்னா அது மட்டும் இல்லாமல், ஏன்னா அப்படியே இது வந்து அவங்க தொடர்ந்தாலும் சீடங் டூனில் வந்து அவங்க பெரும்பான்மையை காமிச்சாங்க. ஏன்னா இவங்க தான் கொஞ்ச நேரம் ஆமாம் ஆதரிக்கல அப்படி ஒரு பூச்சாண்டி காமிச்சிட்டே இருந்தாங்களே. அப்போ இவங்களை நம்பி நம்ம உள்ளுக்கு போனோமா, அங்கே வேற கதை நடக்கும். அப்போ 10ஆம் மாதத்துக்கு மேலே நம்ம எலெக்ஷன் வச்சோமா, ஒரு 2 மாதம் வந்து நம்ம நாட்டோட மாநிலத்தோட அந்த வரவு செலவெல்லாம் பாதிச்சிரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம பக்கத்தரப்பான முறை என்ன பண்ணாங்க, சரி நம்ம கழிச்சிருவோம். ஆனால் இதில் இன்னொரு கேள்விக்குறி என்னென்னா, மத்திய அரசாங்கம் அதை நம்ம மடானிக்கில் தான் இருக்கும் பாருங்கள். ஆனால் ஏன் ஜோஹரில் தேர்தல் வச்ச பின்னா 3 வாரம் கழிச்சு நம்மளுக்கு இங்கே வச்சாங்க? அப்போ எஸ்பிஆர் என்ன செய்கிறாங்க, எஸ்பிஆர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, யாரோட கை, யாரோட இன்னும் நம்ம இது கேள்விதான். இது நான் நிறைய இடத்துல கேட்குறோம், பேசுகிறோம். சரி, ஏன்னா உள்ளுக்கு நடந்ததில் இப்போ அந்த எஸ்பிஆர் அந்த போலிங் எடுத்து உள்ளுக்கு நடந்தது. இப்போ நம்ம ஜெராம்பாடாங்க எடுத்துக்கலாம். ஜெராம்பாடாங்கில் YB ஒரு மணிவண்ணன் வந்து அந்த
தாளை, அதாவது அது பரிசா நேஷனல் சின்னத்தை போட்ட தாளை உள்ளுக்கு ஆஃபீஸர் வச்சிருக்காங்க. கைப்பற்றிருக்காங்க. ஆமா. அப்போது அந்த மாதிரி பார்க்கும்போது டெட் மீன்ஸ் த ப்ராப்ளம் இஸ் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தானே பிரதமர், அவர் செய்ய வேண்டியது தானே. அவர் பிரதமர் தான், ஆனாலும் அந்த சிவில் சர்வன்ட்ஸ், அந்த அங்கே வேலை செய்கிறவங்க, அந்த எஸ்பிஆரில் இருக்கிறவங்க, அவங்க நம்ம சார்பாக இருக்கிறாங்களா இல்லைன்னு, சரி சார்பாக இருக்க வேண்டாம், ஆனா நீ சரிசமமா இருக்கணும். பிகாஸ் யூ ஸ்டேட் அட் த பிளேஸ் வேர் நீங்க வந்து யூ ஆர், நீங்க ஒரு நாட்டோட நிலவரத்தை நீங்க மாற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க. அப்போ இதுதானே டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வந்து கோர்ட்டோட டிசிஷனில் நான் வரக்கூடாது, எஸ்பிஆர்எம் டிசிஷனில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு. ஆனால் கீழே இருக்கிறவங்க யார் இதில் நுழைஞ்சாங்கன்னு தெரியல, நம்ம கை காமிக்க முடியல இப்போ. ஆனால் பரிசா நேஷனல் சின்னத்தை வச்சிருக்கிறவன் உள்ளுக்கு இருந்தானா யார் உள்ளுக்கு போயிருப்பா, யாருடைய வேலையாக இருந்திருக்கும்? ஓகே, எஸ்பிஆர் வந்து நடுநிலையாக இருக்கணும். இதனால தான் நம்ம வந்து 5 தடவை பெருசியை செஞ்சோம், பெருசியை போராட்டம் நடத்தணும் செய்யணும் போல. எஸ்பிஆர் வந்து தேர்தலில் வந்து பெருசியாக நடத்தணும்னு. ஓகே, இப்போ டூன் ஜனமனா நடந்த மாதிரி டூன் ரப்பாலையும் நடந்துச்சு. டூன் ரப்பாவில் வந்து நம்ம ஒரு 4-5 நாள் முன்னுக்கு, இந்த தேர்தல் வரதுக்கு 4-5 நாள் முன்னுக்கே இந்த வீடு பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அதை தாண்டி தேர்தல் அன்னைக்கு அந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து இந்த ரிசீட் எடுத்து 2 பேர் போயிருக்காங்க, அதுக்கும் நம்ம புக்தி வச்சுருக்கோம். அப்போ அதில் என்னன்னா, நீங்கள் வந்து வாக்காளரோட டீட்டெயிலில் கொடுக்கலாம், அவங்க எங்கே ஓட்டு போடணும், அவங்க பேர் அதெல்லாம் ஓகே, சலூரான் எத்தனை அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பாரதிய நேஷனோட சின்னத்தை போட்டு அந்த மாதிரி கொடுக்க தவறு. அப்போ வந்து இதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணும் போதே எஸ்பிஆர் அந்த நடவடிக்கை எடுத்துருக்கணும். இப்போ ஏன் பாருக்கு நான் நேராகவே சொல்கிறேன், எஸ்பிஆர் வந்து நடுநிலையாக இல்லை, ஊர் சார்பாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஏதோ மண்டையில் பூந்துருச்சு போல இருக்கு, இந்த மதன்ற இது பூந்துருச்சு. மண்டல பூஞ்சா பாக்கில் பூஞ்சா அது நம்மளுக்கு தெரியல பாருங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும், நான் நேரடியாக அங்கே களத்தில் இருந்தனால நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சார்பாக தான் இருக்காங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய நகர்சிம்லான் தேர்தலில் வந்து ஏற்கனவே 2 வாரம் நம்ம வந்து புக்கிட் பிளாண்டோ சுவா என்ற டூனுக்கு வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம். முக்கியமாக நம்ம அதாவது சீனர்கள் இருக்கிற இடத்துக்கு போனோம், இந்தியர்கள் இருக்கிற இடத்துக்கு போனோம், மலாய்க்காரங்க இருக்கிற இடத்துக்கு போனோம். சீனர்களோட பிரச்சனை வந்து அவங்களோட பிரச்சனை வந்து நேஷனல் இஷ்யூ தான். ஓகேங்களா, லோக்கல் இஷ்யூ வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அமீருddin தலைமையில் வந்து மிக சிறப்பாக வந்து தலைமைத்துவம் நடந்திருக்கு. அதே போல் இந்தியர்களோட இடத்துக்கு போகும்பொழுதும் நம்மளுக்கு வந்து அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே வந்து நேஷனல் இஷ்யூ தான். ஓகேங்களா, இந்தியர்களோட இது பிரச்சனை 2 இஷ்யூ தான். ஒன்று அந்த கோயில் ஆறாம்னு சொல்லிட்டாரு, அப்புறம் கோயிலை உடச்சிட்டாங்க. ஸோ இது போன்ற இதுதான். பட் அவங்களுக்கு வந்து ஃபேக்ட் தெரியாதனால நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து புரிஞ்சு நம்ம இந்தியர்களோட இது. அதே போல் சீனர்கள் வந்து என்ன, என்னோட இன்வாய்ஸ், ஓகேங்களா, இது வந்து எங்களுக்கு அவங்களாம் வந்து எல்லாமே தொழிலதிபர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்மால் மீடியம் செய்யும்பொழுது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு சொன்னாங்க. அப்புறம் இந்த பெட்ரோல், அவங்க எல்லாம் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் 200 ரிங்கெட் கோட்டா வந்து பூடி பெட்ரோலுக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது 90 விழுக்காடு வந்து சரியாக பயன்படுத்தலை சொல்கிறீங்க. ஸோ அது நல்லது தானே, அதுக்கு ஏன் வந்து நீங்கள் அந்த கோட்டா வைக்கிறீங்க? அவங்க தான் பயன்படுத்தலையே. ஓகே, அரசாங்கத்துக்கு அந்த கேள்வி வைக்கிறாங்க. ஆனால் பயன்படுத்தக்கூடியவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து அந்த கோட்டா வைக்கலனாலும் உங்களுக்கு எது ஏன்னா அவங்க தான் 90% நீங்கள் பைக்கில் சொல்கிறீங்க. ஓகே, ஃபாரினருக்கு இது பண்ணுறீங்களா, 4 ரிங்கெட் போட போகிறீங்களா, இல்லை 3 ரிங்கெட் போட போகிறீங்களா, இல்லை மார்க்கெட்டோட ப்ரைஸ் பண்ணலாம், அதில் நீங்கள் போடுங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஃபீட்பேக். ஆனால் நேஷனல் இஷ்யூஸில், ஆமாம் நேஷனல் இஷ்யூ தான். ஆனால் மலாய்க்காரங்க இடத்துக்கு போகும் பொழுது மலாய்க்காரங்கள் எங்களை பேசக்கூட விடலை. ஏன்னா அவங்களோட நம்மளை பார்த்தோன்னே டிஏபி அதுதான் அவங்களோட தாட்ஸு. அதாவது வீட்டுக்கு நம்ம போய் பேசுறதுக்கு கூட நம்மளுக்கு இடம் கொடுக்கல, விரட்டி அடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்போது ஒரு வயதானவர்கிட்ட பேசியிருக்கும், ஒரு மலாய்க்கார்ட்ட பேசியிருக்கும் போது அவர் கொஞ்சம் நார்மலாக பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சொல்கிறோம், அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, இன்றைக்கி நீங்கள் கலாந்தான் மாநிலம் எடுத்துக்கோங்க, தெலங்கானா மாநிலம் எடுத்துக்கோங்க, வளர்ச்சி பெறாமல் இருக்குது. ஆனால் இங்கே வந்து வளர்ச்சி பெற்று இதுக்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கத்துக்கும் இப்போது நிறைய இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு பரவாயில்ல. ஆனால் யார் கண்ட்ரோல் பண்ணுறா? எங்களை கண்ட்ரோல் பண்ணுறது சீனர்கள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்க தண்ணி கூட எங்களுக்கு வந்து அங்கே சரியான தண்ணி இது கூட இல்லை எங்கள் கலாந்தானில். ஆனால் இங்கே உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி உங்களோட கஜானா வந்துருக்கு, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, எங்களோட மதம் முக்கியம். எங்கள் மதத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும்.
அப்படி அதுதான் அப்போ அவங்களோட அப்போ சி தட் மீன்ஸ் மலாய்க்காரங்களோட ப்ராப்ளம் வந்து டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா இல்ல இல்ல அவர் கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இல்ல. The problem is not டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம். The problem is DAP. ஆமா ஆமா அவங்களுக்கு தாட்ஸ், அதாவது அப்படி பயம் முடிச்சு வச்சிருக்காங்க ஆரம்பத்துல. இப்போ அப்பா அது நான் ஓகே வைபி வீரப்பன் வந்து டிஏபிக்காரு. ஓகே அவரை பார்த்தீங்கன்னா டூன் ரப்பாவில் வந்து அவர் என்ன தமிழாளுக்காக ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மின் சுடலை கொண்டு வந்தார். அப்பா ஏன்னா அது நம்ம வந்து 3 இடத்துக்கு போகணும். பஹாவ், மலாக்கா, சிரம்பனு 3மே 1.5 hour ஓட்டம். ஓகே சீனர்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாருன்னா ஒரு குளம்பரியம், அந்த அபு வைக்கிற அது கட்டிகிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து கட்ட போகிறாங்க. ஸோ மலாய்க்கார கம்பத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டூன் ரப்பா மலாய்க்கார கம்பத்தில் எல்லா கம்பமும் அழகாக இருக்கும். லாம்பு, ரோடு, நாய் தரப்பா அப்படியே செஞ்சு வச்சுருக்காரு தெரியுங்களா. இதெல்லாம் அங்கேயும் தெரியுது, அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் கம்பத்து சைடில் நம்மளுக்கு ஓட்டு அவளையும் வரல. இந்த மாதிரி நம்ம போனோம்னா அவர் நேஷன் லேண்ட் ஆஃப் த டே இது குட்டி சோறாக தான் போகுது. அது நம்ம எப்படி ஆக போகிறோம்? சாரி டு மென்ஷன் திஸ், ஐ மீன் கண்ட்ரிஸை மெயின்டைன் பண்ண வேணாம், பட் அந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி மாதிரி ஆயிடுவோம் நம்ம கண்டிப்பாக. நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு வெயிட் இருக்காது, நம்மளுடைய வளர்ச்சி அடையாது, பில்டிங் போகாது, படிப்பு எல்லாமே அப்படியே நம்ம அப்படியே குறுக்கி அப்படியே கீழே தள்ளி. இஸ் இட் ஜஸ்ட் ஃபார் த பொலிட்டிக்கல் ரெட்டோரிக்? இப்போது இது நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம இந்தியர்களுக்கும் என்ன புரியணும்னா, இப்போ நம்மளுடைய அன்னத்தை தாரே ஷோ வந்து அதிகமான இந்தியர்கள் தான் பார்க்குறோம். நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஏன் இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியர்களுக்கு புரியணும் என்ன நடக்குதுன்னு. இப்போது என்ன இருந்தாலும் டிஏபி, என்ன இருந்தாலும் அன்வர் இப்ராஹிம், என்ன இருந்தாலும் காடிலான். அப்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் 2 விஷயந்தான். நம்ம இந்தியருக்கு அன்றைக்கி நான் போன பாட்காஸ்ட்டில் சொன்னேன், 2 விஷயந்தான் பேசுனாங்க அங்கே. ஒன்று வந்து கோயில், இன்னொன்று அந்த பிள்ளை. ஆமாம், கேள்வி கேட்டுச்சு. அது 2 தான். ஏன்னா சில நண்பர்களுடைய அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வருது நம்மளுக்கு. அப்போ திறந்து பார்க்கும், இந்தியர்கள் ஒன்றுமே செய்யலை. இப்போது எவ்வளோ விஷயம் நம்ம சொல்கிறோம். அண்ட் இது வந்து எம்ஐசி மாதிரி நம்ம செய்யலையே. அந்த டைமில் இருந்த எம்ஐசி, இப்போ ஒரு தெக்கோன் எடுக்கணும்னா எம்ஐசி சைன் வேணும், அப்போ வந்து சிடிகோ மித்ரா எம்ஐசி சைன் வேண்டும் நம்மளுக்கு ஏதாவது. இப்போ அப்படியே இல்லையே. ஆமாம். இப்போ நீங்கள் ஏதாவது சைன் வாங்கி தான் கொடுக்குறீங்களா ரெப்பாலமெண்ட்ல? இல்லை. ஏன்னா அதுக்கு பட்ஜெட் ஃபார்ம் மட்டும் வந்து கத்துவக்கமாக சைன் வைப்பாங்க நார்மல்லாம். அது வந்தபடி கட்சி சார்பாக எதுவும் சைன் வைக்கிறது இல்லை. இது வந்து நான் இன்னொன்று சொல்லணும்னா பாஸ், இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இது நம்மள தப்பவும் கூட. ஏன் தெரியுமா, நம்ம அது ரொம்ப சரியாக அப்படி போகிறதுனால அது வந்து அது இப்போது கஷ்டமாக இருக்குது, இது அப்படி இருக்குது, இப்படி அப்படின்னு இருக்கிற மாதிரி. இப்போது நான் எப்போதும் சொல்லுவேன்னா, இதைத்தானே நம்ம ஃபைட் பண்ணோம். ஒரு சரிசமமாக இருக்குது. பேர் கண்டிப்பாக 2007 இன்ட்ராஃப்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த இன்ட்ராஃப் டைமில் இருக்கும்போது ஐ பிலீவ் ஆல் ஆஃப் அஸ் வி ஃபாட் யுனைட். இந்தியனுக்கு ஒரு சரிசமமான ஒரு வளர்ச்சி வேண்டும், எல்லாமே வேண்டும். இப்போ அதானே நடக்குது. ஆனால் அது நடக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம ஆளுங்க நம்மளுக்கு கோத்தா சிஸ்டம் தான் வேணும், நம்மளுக்கு இந்தியன் தான் நீங்கள் ஒதுக்கணும், நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு இது இப்போ புரியாமல் பேசுகிறாங்களா, புரிஞ்சு பேசுகிறாங்களா? அது எப்படி கோலாலாங்காட்லேயும் இப்போ மேபி அது டச் கோலாலாங்காட், இப்போ கோலாலாங்காட் இப்போ ரெப்பா மாதிரி கோலாலாங்காட்லேயும் அதிகமான விஷயம் ஒரு நம்ம சகோதரர் செய்கிறாரு. அப்போது இப்போ முன்னாள் தேர்தலில் கூட தோத்துட்டாங்க அங்கே. ஆமாம். அண்ட் வேர் தீஸ் கைஸ் வர் டூயிங் குட் ஒர்க். ஆமாம். இல்லை அங்கே வந்து போன தேர்தலில் பார்த்தீங்களா 2022 இருக்கிற 3 பெரிய கட்சிகள்னால் நம்ம பாரிசா நேஷனல், பக்கத்தான அரப்பான் மற்றும் பாஸ். ஓகே, ஸோ பாஸ் வந்து ஒரு வெறும் சின்ன ஒரு நம்பர்ஸில் வந்து நம்மளோட பக்கத்தான அரப்பானை வந்து கைவிட்டு நம்ம அந்த இடத்த வந்து இது பண்ணோம். அதுக்கு முன்னுக்கு நம்மளுடைய முன்னாள் அந்த நம்பர்ஸ் ஒரு 300 இருக்கும், நான் மறந்துட்டேன். இல்லை 1500 1500 ஓட்டு வித்தியாசம் நம்ம தோற்றோம். ஆனால் அதே காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்களா 17,000 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம அந்த இடத்த வந்து நம்ம வந்து தற்காத்துக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, அது வந்து ஒரு பிகேஆர் 2008 அது வந்து பிகேஆரோட. அப்போது சாரி ஜஸ்ட்டு உங்ககிட்ட அது தொட்டு அப்போனா இந்த மதம் சார்ந்து பேசுகிற விஷயம் இப்போ வரல, அது இந்த தேர்தலில் வரல. ஆமாம், ஜோஹர்லேருந்து ஆரம்பிக்கல.
அது வந்து போன தேர்தல் அதுக்கு போன தேர்தல் அதுக்கு அந்த டைமில் 2018 இது ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது. ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒயிட் இது நடந்தாங்களே, அது பேர் என்ன, ஐசெட் ஓல்டு தான், ஆமாம், ஐசெட் ஓல்டு செஞ்சானுங்க. ஆமாம். அதுக்கப்புறம் திரும்பி ஒன்று செஞ்சானுங்க. அப்புறம் திரும்பி இது அந்த மதத்தை சார்ந்து 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 அது இஃபெக்ட் வந்து இப்போ வருது நமக்கு. இல்லை, நான் தான் சொல்கிறேன், நம்ம 2018 ஆரம்பிக்கலை, 2008 ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஒரு விஷயம் சொல்கிறேன். 2008 வந்து ஸ்லாங்கூர் மாநிலத்தை வந்து நம்மளுடைய பக்கத்தான் அரப்பன், அப்போ வந்து பக்கத்தான் ராயா. ஓகே, அந்த பக்கத்தான் ராயத்தில் நம்ம கூட யார் இருந்தாருன்னா பாஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? 2008 அவங்க ஒரு முயற்சி ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? எல்லாரும் இன்றைக்கி வந்து பஸ்தின்னு எல்லாம் பேசுகிறோம். அது ஆரம்பிக்கப்பட்டது 2008. சரிங்களா? அப்போ 6 வயதில் உள்ளவங்க வந்து அந்த பஸ்தியில் ஸ்கூலில் வந்து சேர்க்குவாங்க. சரிங்களா? அப்போ 2006, அப்போது இன்றைக்கி 2026, அவங்களுக்கு வயசு எத்தனை, 24 வயசு. அப்போ அதுக்கு முன்னுக்கு உள்ளவங்கெல்லாம் 18 வயசுக்கு மேலே நம்ம ஓட்டு போடலாம். சரிங்களா? அந்த டைமில் அந்த ஆரம்பித்து அவங்களுக்கு அவங்க மைண்டில் வந்து இதெல்லாம் புகுத்தி மதத்தை பற்றி புகுத்தி நம்ம வந்து ஒத்துமையாக இருக்கணும், அதெல்லாம் நல்ல. ஆனால் ஒரு பயத்தையும் உண்டாக்கி நம்ம இது பண்ணலன்னா வேற ஆளுங்க வந்து ஆட்சி புரிஞ்சுருவாங்க, இந்த நாட்டோட பிரதமர் வேற யார் வந்துடுவார், அப்புறம் சுல்தான் இருக்க மாட்டாங்க, ராஜா இது இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அந்த பஸ்தின்ற ஒரு இது வந்து 2008 ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு 6 வயதில் ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு அவங்களுக்கு 24 வயசு. இன்னைக்கு 24. அப்போ யார் ஓட்டு போட ஸ்டார்ட் பண்ணலாம்? 18 வயசுலேருந்து நம்ம ஓட்டு போடலாம். அப்போ 6 வருஷ காலத்தில் அப்போ 2022 அதனால தான் நீங்கள் பார்த்தீங்களா 2022 வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட இதை தோக்கடிக்கப்பட்டோம். அதே போல் ஸ்லாங்கூர் மாநிலத்தை அந்த டைம் வந்து யாரு கூட நம்ம கூட்டணி, பாரிசான் கூட கூட்டணி. ஆனால் பக்கத்தான் பிரிக்கத்தான் நேஷனில் வந்து 22 இடத்த எடுத்தாங்க. ஆமாம், ஸ்லாங்கூர் மாநிலம் அப்படிப்பட்ட ஒரு கோட்டை 22 இடத்த அந்த இடத்துல எடுத்திருக்காங்கன்னா அப்போ அவங்களோட இது ஆரம்பிச்சிருக்காங்க 2008 ஆரம்பிச்சு இன்னைக்கு அது ஓடிக்கிட்டு. அதை வந்து இப்போ பாரிசான் நேஷனல் அதை அவங்களுக்கு பயன்படுத்த சாதகமாக பயன்படுத்துறாங்க. ஏன்னா 60 காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எவ்வளோ பெரிய இதெல்லாம் பார்த்துருப்பாங்க, அவங்க எப்படி அந்த கேம் விளையாடணும். இந்த கேம் ஆரம்பிச்சது பாஸ். ஆமாம். இப்போ நம்மளும் இப்போ நம்ம ஆளும் எடுத்துக்கோமே, நம்மளும் வந்து நம்ம ஆள் வந்து இந்து மதத்தில் இருக்காங்க, கிறிஸ்துவ மதத்தில் இருக்காங்க, இஸ்லாம் மதத்தில் இருக்காங்க. இப்போ நம்மளும் வந்து இந்த இதில் நம்மளும் கொஞ்சம் மூழ்கிட்டாங்க. நான் தவறாக சொல்ல, இப்போ வந்து நான் பிறப்பால் ஒரு தமிழன், மதத்தால் ஒரு இந்து. ஓகே, என் மதம் எனக்கு முக்கியம், ஆனால் நான் மதத்தில் வெறி பிடிச்ச ஆலையில். ஸோ பிரதமர் வந்து அந்த வார்த்தை தவறு தான், அது நம்ம கட்சியிலேயே பயங்கர கண்டனம் தெரிவித்தோம். அவரும் இன்றைக்கி மன்னிப்பு கேட்டார். ஆனால் இன்னும் கூட இந்த எம்ஐசி அந்த வேர்ட்ஸ் வாழ்ந்துருக்காங்க. மன்னிப்பு கேட்ட பின்னாலையும் ஏன்னா இவங்க வந்து நிறைய விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்டதில்லை. ஆனால் மன்னிப்பு கேட்ட பின்னாலையும் இதை வந்து இன்னும் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த மெட்ரிகுலேஷன் வந்து நம்மளோட பங்கு வந்து 3% தான் கொத்தா, எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 5%, 6% கிடச்சிட்டு இருக்குது. இதை வந்து முறைப்படி வெளியாக்கினாக்கா இந்த நம்ம சைட்டில் இருக்காங்களா இவங்க தான் வந்து அப்போ அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அந்த பக்கம் சொல்லுவாங்க, ஓ பாரு உங்களோட கோத்தால கை வச்சுட்டாங்க அப்படி சொல்லி அப்போ நம்ம பிரதமருக்கு தலைவலி கொடுப்பாங்க. அப்போ இது வந்து டாட்டா இருக்குது, இப்போ டாட்டா இப்போ விளைவிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதோட இது வந்து பார்த்தீங்களா உண்மையாலுமே வந்து நம்மளுக்கு கோட்டானு கொடுக்குறது வந்து 1149. ஆமாம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் வந்து 1700, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1749 பேருக்கு மெட்ரிகுலேஷன் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னுக்கு வந்து 10A வந்து வாஜிப்பா இல்லை கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கி அது 10Aக்கு உங்களுக்கு வாஜிப்பா இருக்கும். அதையும் வந்து நம்மளுடைய தாய் கட்சியில் உள்ளவங்க அது ஒரு கேள்விக்குறியா. அதோட சேர்த்து ஹரி 10A கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இப்போ பஹாலே ஒரு மாணவி 6A 2B ஒரு C, அந்த மாணவிக்கும் வந்து மெட்ரிகுலேஷன் கிடச்சிருக்கு, படிச்சுட்டு இருக்கு, அதுக்குள்ளே புக்தியில் இருக்குது. இதை பற்றி வந்து எம்ஐசிக்காரங்க பேச மாட்டாங்க. அவங்க 10A கொடுத்தா மொத்தம் 8A 9A என்ன பண்ணுவாங்க, 8A என்ன பண்ணுவாங்க, 6A என்ன பண்ணுவாங்கன்னா 6A கிடச்சிருக்குப்பா, நீங்கள் 9 8 ஏதோ பேசிடுங்க, ஆனால் அங்கே 6 கிடச்சிருக்க, இதை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க, புக்தி இருக்குது. அது இன்னொன்று நம்மளுடைய நியூஸ் போர்ட்டல்லாம் அந்த செய்தி சொல்கிற அந்த போர்ட்டல்ஸ் இப்போ ஆன்லைன் நிறைய இருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப பிக்கப் பண்ணுறதில்ல. அதை நான் நிறைய கவனிச்சிருக்கேன். அதுவும் காரணம் கூட தான் அண்ணன் தேத்தாரி இந்த ஷோ. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு நியூஸ் மாதிரி ஒன்று செய்யலான்னு இருக்கிறேன். தட் மீன்ஸ் இந்த மாதிரி வர விஷயம் நியூஸ் ஒரு half an hour செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்ய வேண்டியது. வேற வழி இல்லை. ஐயோ, இதுக்கு நடக்கும் வேற வழி இல்லை. ஏன்னா அது அந்த விஷயத்தை பிறப்பத்துக்கு அது முடிய மாட்டுது.
இப்போ எம்ஐசி வி கான் blame them much on this. ஏன் சொல்கிறேன்னா our people கூட நம்ம இதை ஷேர் பண்ணுறதில்ல, இதை பண்ணுறதில்ல. அப்போது இப்போ உங்களோட நான் பார்த்தேன், அப்போ நான் குரூப்பில் நான் போடுவேன். அது எத்தனை பேர் செய்கிறாங்க? ஆமாம், போடணும், சொல்லணும், போடணும், அதுக்கு ஃபைட் பண்ணணும். இப்போ உங்கள் மாதிரி இப்போ 2 பேரும் நீங்கள் பல நாள் அரசியல்லையும் கட்சியிலும் இருந்தவங்க, உங்களுக்கு முன்ன இருந்த காடிலான் இப்போ இருக்கிற காடிலான் அது கொஞ்சம் தொட்டு நம்ம இன்னொரு விஷயம் போகிறேன். பட் இது பேசுகிறனால, ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியுது இப்போ இருக்கிற சூழ்நிலை, இந்த ஷேரிங்கு அப்படிலாம் முன்னே இருக்க காடிலான் எனக்கு தெரியும் எப்படி ஃபயராக இருந்திருக்கான்னு எனக்கு தெரியும். ஆமாம். Even though I'm not in depth in that time, but அதுதான் இப்போ என்னெல்லாம் இப்போ இன்னும் ஃபைட் பண்ணணும், இன்னும் நம்ம போராடணும், மக்களுக்கு செய்யணும், உட்காரணும், பேசணும் அப்படின்னு இது நான் உந்தப்பட்டிருந்தேன்னா, ஏன்னா நீங்களாம் செஞ்ச அந்த வேலை பெரிதா இல்லாட்டும் அந்த பகுதியில் வாட் யூ ஆல் ஹவ் டன். அப்போது இப்போ இருக்க காடையெல்லாம் எப்படி அன்பு சகோதரே? ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்கட்சியாக இருக்கும் போத 2004க்கு பிறகு தத்துஸ்ரீ அனவர் வந்து விடுதலை அனுப்பினால மறுபத்தாம் போல் பாலிமலை எடுத்தது வந்துச்சு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம ஒரு கடலுக்கு போனோமா, 8 இருந்து நம்மளுக்கு தெரியும் அந்த கடலோட நீளம். அந்த மாதிரி பஸ் நம்ம போய் இறங்குறோம், ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னுக்கே அந்த பிகேரோட அந்த கொடி அப்படி ஒரு அழகாக ஒரு கடல் மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம எதிர்கட்சியாக இருந்தோம், நம்மள்கிட்ட வந்து அந்த ஒரு 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 ஆறு வந்துச்சு. ஸோ அந்த கொடியெல்லாம் இப்போ வந்து வெண்டருக்கு கொடுக்குறாங்க சார். வெண்டர் அந்த ஒரு ஆறு வந்துச்சு, நம்ம ஜெயிச்சு ஆகணும். அதாவது இந்தியர்கள் மத்தியில் வந்து நம்ம ஒரு 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 பயங்கர உந்துதல்கள் நம்மளை அடக்கி 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 இந்த 60 வருஷமாக அவங்க இந்த நான் தாய்க்கை சொல்ல மாட்டேன், மன்னிச்சிங்கப்பா, அவங்க நம்மளை அமுக்கி 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 அது வெடிச்சு 2007 வெடிச்சிச்சுல, அந்த வெறி அப்படியே இருந்து அதை காமிச்சாங்க. இன்னொன்று வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆளுங்கட்சி சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், ஆளுங்கட்சி எல்லாம் வந்து அது கட்சியை பக்கட்டும் நம்ம வந்து சில விஷயம் சொல்லி ஆகணும். அதாவது கட்சியும் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாரதிய லட்சம் மாதிரி கொன்ட்ரேட் கொடுங்க, காசை கொடுங்க, அதை கூட இது கூட கேட்க கிடையாது. ஆனால் தகுதியானவங்களுக்கு ஜிஎல்சியில் ஒரு இடமோ இல்லை தகுதியானவங்களுக்கு ஒரு முக்கியமான பதவியோ, ஏன்னா இன்றைக்கி காசு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, மறுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, காசு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இன்றைக்கி வந்து. இப்போ நான் என் காலத்தில் வந்து நான் ஒரு 10-20 பேர்த்த கூட்டி போனால் கொடியெல்லாம் குத்திட்டு வந்து ராத்திரி ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு போவோம், கொடியெல்லாம் குத்தி 12 மணிக்கு உட்காந்து கடையில் சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ வந்து கேட்குறாங்க, எவ்வளோ கொடுப்பீங்க, நாங்கள் ஒரு டீம் போகிறோம், எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, ஒரு ஆளுக்கு 100 வெள்ளி கொடுங்க, 200 வெள்ளி கொடுங்க, நேராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்கட்சி. அப்போ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். எப்போ வந்து இந்த காசு இங்கே பேச ஆரம்பிக்குதோ அங்கே விசுவாசம் குறைஞ்சிரும். விசுவாசம் இருக்கும் போத காசு பேசாது, காசு பேசும்போது விசுவாசம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து நம்மளை வந்து ஆளை நினச்சவங்க நம்மளை உருக்கி இது பண்ணி சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் பொங்க ஆரம்பித்தாங்க. பொங்க ஆரம்பிக்கும்போது எல்லாமே சொந்தமாகவே அவங்களே வந்து கை கொடுத்து இந்த அரசாங்கம் மாறணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இதில். ஆனால் அரசாங்கம் மாறின பிறகு அவங்க என்ன அவங்களுக்கு ஒரு தாட்ஸ் வந்துச்சுன்னா, அரசாங்கம் மாறிடுச்சு, அவங்க எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி செய்தோமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஓகேங்களா, நம்ம இன்றைக்கி அரசாங்கத்தில் இருக்கோம், இன்றைக்கி நம்மளோட அரசாங்கம் தான் எல்லாமே. பட் அரசாங்கத்தை தவறு இருந்தாலும் அதை சுட்டி காட்டுற நிலைமை நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலி உண்மை தெரியுமா, இந்த காடிலானோ டிஏபி பார்த்தீங்கன்னா தான் நம்ம கிட்ட இருக்கிற தவிர நம்மளே சொல்லிக்கிறோம். ஆமாம், பரிசா நேஷனலும் பரிகத்தான் நேஷனலும் மாதிரியே இல்லை. அப்போ அவங்கக்கிட்ட அவங்க அப்படி கவர் அப் முழு பூசணிக்காவே சோத்தில் மறைச்சிடுறாங்க. பூசணிக்காய் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க. பட் அதுதான் காடிலானுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆமாம், ஒரு 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 ஸ்பெஷல் வந்து வெளிப்படையாக இருந்துரும். வெளிப்படையாக இருக்கிறது பேரே கட்சி பேர் நீதி இருக்கு. கொஞ்சமாக நீதி இருக்கணுமே. ஆமாம் ஆமாம், விசேஷம் வந்து அதுதான். அந்த இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போது யாரும் நம்மளை இதுக்கப்புறம் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, இது கொடுக்க மாட்டாங்க, தெரியாத மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம அந்த கண்ணோக்கத்தில் பார்க்கல. நம்ம மக்கள் நீதி கட்சி, இந்த நீதி கட்சியில் நீதி இருக்கணும், அது மக்களுக்கு சேவை இருக்கணும். அப்போது அந்த மாதிரி அப்போது இந்த முன்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொடி கிட்டலாம் பார்க்கும்போது
இப்போ தான் வெண்டிருக்குங்க. ஆமாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஆமாம், நடந்து முடிந்த தேர்தலில் கூட 2 இடத்துல 2 மாநிலத்திலையும் என்ன கேள்விப்பட்டேன்னா வெண்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஐ மீன் ஆமாம் ஆமாம். இந்த கொடி இது பண்ணுறது அப்படின்னா. ஸோ அங்கே ஒரு கேள்வி வந்துச்சு நம்மளுக்கே உண்மையை. ஏன்னா சில விஷயங்கள் உண்மையை நம்ம பேசி தான் ஆகணும். என்னைக்கு நீங்கள் வெண்டர்கிட்ட கொடுக்கும் பொழுது வெண்டருக்கு வந்து அந்த கட்சியோட பற்று இருக்காது. அதே வந்து அந்த காலங்காலமாக உழைச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல அக்கா ரும்பியா நம்மளோட ஜென்தர் இருக்காங்களே அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவன் அந்த போய் அந்த கொடியை குத்தும்பொழுது கூட அந்த கொடியை வந்து நம்ம கீழே வரைக்கும் இது பண்ணணும், அப்போ தான் அது பறக்காது, உழுவாது. இப்போ இது காரணம் நிறைய புது ஆள் வந்தனாலையோ அப்படியும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா புது ஆள் மட்டும் இல்லை, அங்கே என்னென்னா இன்றைக்கி அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நம்ம கூட கடந்து வந்த பாதைகள் வந்து இருக்க நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு புதுமையும் பழமையும் செய்யும் பொழுது அதோட வேகம் வந்து அதிகரிக்குது. ஆனால் இந்த புதுசாக வந்தவங்களுக்கு பழையர்கள் வந்து அதோட இதை கொடுத்தாங்களா, ஐ மீன் அந்த வாய்ப்புகள் பேசுறதுக்காக கொடுத்தாங்களா, அது ஒரு கேள்வி. இரண்டாவது வந்து புதுதாக வந்தவங்க வந்து அவங்க வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கொண்டாங்களா, இதுதான் பிரச்சனை. டூன் ரப்பாலாம் வந்து நம்ம ஜென்தருக்கு தான் கொடுத்தோம். அந்த காசு நம்ம அவங்க கொடுத்துட்டு போயிடலாம். அவங்க வந்து ஆர்வமாக வேலை செய்வாங்க. அதி சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த விசுவாசத்தோட வேலை செய்வாங்க. வெண்டரை கொடுத்தா அவன் கடமைக்காக செய்வான், நம்மள்ட்ட கொடுத்தா விசுவாசமாக வேலை செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். இப்போ இந்த விசுவாசத்தில் தான் இந்த பெறப்பருத்தம் குறைஞ்சிருச்சு. அப்போது எப்படின்னா இப்போ நம்ம இதை சொல்கிறோம், அப்போ இருந்த விசுவாசம் இப்போ இல்லையோ, அப்போ இருந்த அந்த சிமங்கட் பற்று இப்போ இல்லையோ. இப்போ நீங்கள் செய்கிறீங்க சார், நீங்களும் செய்கிறீங்க சார், எல்லோரும் செய்கிறாங்க. அப்போது ஆனால் அந்த விஷயம் ஏன் வெளியே போகலை, ஏன் நடக்கலை, ஏன் தெரியல? அது விசுவாசம் குறைஞ்சிருக்கா? இல்லை நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் காசு எதிர்பார்க்குறாங்களா? இப்போ சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்கட்சி ஆகட்டும் காசு கொடுங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நான் என்னையும் உட்பட தான், நம்ம ஜோருக்கு இறங்கணும், நெகிரிக்கு இறங்கணும், பேக்காவாக இறங்கணும், நம்மளே பெட்ரோல் நம்மளே காடி சர்வீஸ் பண்ணி நம்மளே கொண்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்து நம்ம தங்கி அதானே செய்கிறோம். இது ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம தேசத்துக்கு ஒரு நல்ல உயர்வு வரணும், ஆட்சி வரணும், நம்ம பிள்ளைங்க நம்ம இப்போ அதுக்கப்புறம் அப்படி தான் பார்க்குறோம். அப்போது இப்படி இருக்கும்போது மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அந்த பற்றை வந்து பற்ற வைக்கணும். ஒரு 100 வெள்ளிக்கோ 200 வெள்ளிக்கோ நம்ம வந்து வேலை போயிட்டோமா. நம்ம இன்றைக்கி நெகிழ்ச்சி மாநிலத்தில் 2 எஸ்கோ இந்தியர்கள் இருந்தாங்க. இல்லவே இல்லை. வைபி வீரப்பனும் வைபி அருள்குமார் இருந்தாங்க. புக்கான் இஸ்லாமில் வந்து வைபி தியோ இருந்தார், பகா அடுன்னு. அப்போ இவங்க எல்லாம் ஏதாவது பிரச்சனை அவங்க 3-4 பேர் ஒன்றா பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அவங்க பேசி தீர்த்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஆள் கூட இல்லை. அந்தஸ்து கொடுக்குறேன்னாங்க, அந்த அந்தஸ்து கொடுத்த தான் தெரியும் அந்த அந்தஸ்துக்கு வெளியிட்டேன்னா. அதுக்கு முன்னுக்கு அப்படி இல்லை. அதுக்கு முன்னுக்கு என்ன பண்ணாங்க, போயிட்டு எப்படியாவது நம்ம முதல்வரை பார்த்து பேசி ஒரு ஸ்பீக்கர் எடுத்துடலான்னு பார்த்தாங்க. அவர் ஸ்பீக்கரு முடியாதுன்னு அப்படி சொல்லிட்டாரு. ஆக்சுவலி பார்க்க போனாக்கா இதில் வந்து நான் மாய்க்கா வந்து நம்ம ஒரு அவங்க போய் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கொடுக்கணும். ஏன்னா சட்டமன்றம் இல்லை, டூன் ஜரம்படாங்க வந்து அவங்க ஜெயிக்கிற இடம். நான் அங்கே பிறந்து வாழ்ந்தவன். அங்கே டூன் ஜரம்படாங்க லாடா பாவஸ்டியில் பிறந்து வாழ்ந்தவன். 99 மாய்க்கா தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. 99 டாக்டர் சுந்தரம் ஜெயிச்சார் எஸ்கோ. 2004 டாக்டர் ராஜகோபால் ஜெயிச்சார் எஸ்கோ. 2008 டாக்டர் விஎஸ் மகன் வந்தார், அவரும் எஸ்கோ. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் எல் கிருஷ்ணன் வந்தார், அவர் மட்டும் எஸ்கோ இல்லைன்னா அங்கே ராஜகோபாலுக்கு இங்கே தஞ்சோங்கில் நின்று எஸ்கோ ஆனார். அதுக்கப்புறம் டாக்டர் மாணிக்கம் வந்தார், அவர் எஸ்கோ. அவங்க ஜெயிக்கிற சீட்டு அதை ஒன்று இவங்க கேட்டு வாங்கியிருக்கணும். அதனால தான் எனக்கு இவங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க அதுதான் அந்த மலையக்காரர் சொன்னார்ல, நாங்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்கன்னு. பாரசன் அம்னோ சொல்கிறது மாய்க்காவும் மாசிசாவும் கேட்பாங்க சொன்னால் அது அவங்க நிரூபிக்கிறாங்க. நீ வந்து உன்னோட ஜெயிச்ச தொகுதியை விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி போய் கையேந்திட்டு இருக்காங்க, எனக்கு ஸ்பீக்கர் கொடுங்க, அந்தஸ்து கொடுங்க, எஸ்கோ அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு கையேந்திட்டு இருக்கப்ப அதே நீ அந்த தேர்தல் வரப்பயே நீ உரிமையாக அந்த டூன் ஜரம்பனா கேட்டு வாங்கியிருந்தாக்கா இன்றைக்கும் சட்டமன்ற ஒருத்தர் இருப்பார். இதை தாண்டி நான் ஒன்று சொல்ல கடன்பட்டிருக்கேன். அவங்க ஜெயிச்சிருந்தாலும் இவனுக்கு கொடுப்பாங்களா எங்களுக்கு தெரியல. ஏன் தெரியுங்களா, பகாங்களூர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், சபாயில் ஒரு மாய்க்காக்காரு, அவர் கொடுக்கல.
தத்தோ ஸ்ரீ சரவணனாவே இருக்கட்டுமே, அவர் நம்மளுக்கெல்லாம் தெரியும், நல்ல திறமையான தலைவர் தான். தாப்பால் ஜெயிச்சார். மடானி அரசாங்கத்தில் பாரதிய நேஷனலில் அவருக்கு ஒரு பிரதிநிதி அமைச்சர் கொடுத்துருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக கொடுக்கல. ஆனால் இந்த மாய்க்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அனுவார் கொடுக்கலாம், அனுவார் கை காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் ஜைட் அமிடி தான் பாரதிய தலைவர். அவர் தான் அந்த அமைச்சர் பதவியை மாய்க்கா கொடுத்துருக்கணும். அது நான் சொல்கிறேன், இதை இந்த உண்மையான விஷயத்த நம்மளும் கொஞ்சம் லேட்டு தான் இதை வந்து இந்த அன்னத்தை தவிர ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா நிறைய விஷயத்த இதை சொல்லியிருக்கலாம். ஆமாம், ஏன்னா இது நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றா தானே இருந்தீங்க, ஒன்றா தானே பரிசன் ஒன்றா. இதை அமைக்க சொன்னதே நம்ம பேரரசர் தான் இதை அமைக்க சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு இல்லை பாங்க சுல்தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அமைச்சது தொட்டிலையும் பிள்ளையும் கிள்ளிட்டே தொட்டிலையும் ஆட்டிக்கிறாங்க, பாலையும் கொடுத்துக்கிறாங்க. இவங்க நம்ம நேராக சொன்னாக்கா இவங்களுக்கு மாய்க்காவுக்கு வந்து பாரதிய நேஷனல் தலைவர் தத்தோ ஸ்ரீ ஜைட் அமிடி கேட்க திராணி இல்லை. அதனால் கிடைக்காதது வந்து இங்கே திருப்புறாங்க. பிரதமர் தான் கொடுக்கணும். ஒரு சாதாரண விஷயங்க என்னென்னா, நெகிழ்ச்சினால ஆட்சி அமைச்சோம். ஓகே, நம்மளும் பாரதிய நேஷனல் ஆட்சி அமைச்சோம். ஓகே, எல்லா பதவியும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஓகே, அலி மஜிஸ் வருவோம். அலி மஜிஸ் மொத்தம் 24 ஒரு தொகுதியில், ஒரு பார்லிமெண்ட்டில் 24 12 பாரதிய நேஷனலுக்கு, 12 பக்காத்தானுக்கு. அப்போ பக்காத்தானோட நம்ம கொடுத்தோம், பாரதிய அவங்க கொடுத்தாங்க. இது ஒரு அலி மஜ்லிஸ் பதவி அப்படி வரும்போது அமைச்சர் பதவி ஏன் வந்து பாரதிய தான் கொடுக்கணும் அவனுக்கு? இது உங்களுக்கும் தெரியுமே. அதாவது அவங்களுக்கு தெரியும். அதாவது தத்தோ ஸ்ரீ சரவணுக்கும் தன்சிரி விக்னேஷும் நல்லா தெரியும். நமக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னா பாரதிய தான் கொடுக்கணும், பக்கத்தான் கொடுக்க முடியாது. இது அவங்க கொத்தா, இது அவங்க கொத்தா. இவங்க தான் கொத்தாடுறாங்களே. இப்போ உங்க கொத்தா அவங்க கேட்டு வாங்க வேண்டியது தானே, ஏன் வாங்கலை? இப்போ போயிட்டு இப்போ வந்து ஸ்பீக்கருக்கும் அந்தஸ்துக்கும் கையேந்திட்டு உட்காந்துருக்கீங்க. சரியான ரூகி தருமா. இன்னொன்று இது வந்து ஓகே, ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது இட் வாஸ் அ பேட் திங் ஃபார் த இந்தியன்ஸ் இன் நெகிரி சிமிலன். எஸ், மலேசியாவில் நெகிரி சிம்ம மாநிலம் தான் சதவீதத்தில் கூட தமிழர்கள் இருக்கிறாங்க. 15% இல்லை 23. ஆமாம், கூட தமிழர் கூட இருக்கும் போது 23.4 23.4. அப்போது அவ்வளோ பேர் இருக்கிற தமிழ் இந்தியர்கள் இருக்கிற அந்த மாநிலத்தில் நம்மளுக்கு ஒரு பிரதிநிதி இல்லை. இந்த இல்லாத பட்சத்தை, இந்த இல்லாத காரணம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல நம்ம இப்போ ஐ திங்க் வி ஆர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியர்கள்னால இல்லை, சீனியர்கள்னால இல்லை, இது வந்து மலாய்க்காரர்கள்னால. நேற்று வந்து இப்போ இந்த ராயல் கமிஷன் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது RCI பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் சீட்டிங் இருந்தது. இந்த ஸ்பெஷல் சீட்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இது நடந்தது 2014 அந்த டைமில், 16 அந்த டைமில் நடந்தது. இப்போ அந்த டைமில் நடந்தது. இப்போது தத்தோஸ்ரீ என்ன செஞ்சுருக்கார், PM என்ன செஞ்சுருக்கார், சரி இதை வந்து லெட்ஸ் டூ அன் RCI ஒரு ஸ்பெஷல் சீட்டிங் செய்யலான்னு. சரி, இந்த ஸ்பெஷல் சீட்டிங்கை செஞ்ச டைமில் பார்த்தீங்கன்னா அது ஆரம்பிக்கவே இல்லை. நம்ம பச்சை கொடிக்கா பெரிகாத்தான் நேஷனல் அவங்க வந்து ஏஞ்சி போயிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன வேப்பாக இருக்குன்னா, நான் சொல்கிறேன், இதில் 2014 வந்து பாஸ் இல்லையே. 2014 பரிசா நேஷனல். ஆனால் பரிசா நேஷனல் உங்களுக்கு உட்காந்துருக்கிறான். ஆனால் பாஸ்கார வேலையை வச்சு போகிறான். அப்போது எனக்கு அது ஜாம் ஆயிடுச்சு. என்னடா இவனுங்களுக்கும் என்ன சம்மதம் இருக்குது? அப்போது மொய்டன் உட்காந்து பேசுகிறான். அது இப்போ ரசிடி புத்ராஜாய் உட்காந்து அவங்க கேட்குறாங்க. அப்போது வாட் ஆர் யூ ஆல் திங்கிங்? அண்ட் இவங்களை தான் நம்ம இப்போ இவனுங்கனால தான் நெகிரி சிம்மலான தோத்தோம். கொஞ்சம் தூர நோக்க பார்வை இல்லாதவங்களை நம்ம ஜெயிக்க வச்சுருக்கோங்க. ஆமாம், அதான் உண்மை. அதாவது பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். வி ஆர் கோயிங் பேக்வர்ட்ஸ். நம்ம தள்ள உண்டப்பட்டு கடைசியில் மறுபடியும் இன்ட்ராஃப் 2 தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இப்போது இவனுங்க ஏஞ்சி போயிட்டாங்க. அப்போது இந்த RCI இந்த தபோங்காஜி RCI எதுக்காக செஞ்சாங்கன்னா தபோங்காஜி பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்தியர்களுக்கும் சம்மதம் இல்லை. ஆமாம்,
அதுக்கும் சீனனுக்கும் சம்மதம் இல்லை. சம்மதம் இது மலாய்க்காரங்களோட ப்ராப்ளம். அப்போது இவங்களே இவங்களுடைய காசை திருறாங்க, இவங்களே இவங்களை கவர் பண்ணிக்கிறாங்க, இவங்களை போயிட்டு இவங்களே ஓட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜெனரலாக அப்படி பார்க்கும்போது த ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் வித் த இந்தியன்ஸ் அண்ட் மல்லே சைனீஸ், இஸ் வித் தெம் இன் செல்ஃப். ஆமாம். அப்போது இப்போ இந்த அரிசியாய் நம்ம இந்த தபோங்காஜி கதை பார்த்தோம்னா, தபோங்காஜியோட இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை கம்பெனிஸ் விச் வாஸ் 14 சொன்னாங்க. 14. அதில் 7 வந்து 100% ரூகி. ஆமாம், நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. 7 100% நஷ்டம். அப்போ மற்ற 7 வந்து தடுமாட்டிருக்கு. இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்சிஐ எடுத்து பார்த்தீங்களா, இந்த தபங்கஞ்சியோட அந்த டைமில் வந்து நம்மளுடைய பாட்சா படையப்பா அவர் பேர், அவரே டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அஜீஸ் அவர் தான் வந்து அந்த சேர்மனாக இருந்தார். அப்போது அந்த விஷயம் வந்து வெளியாகும் போது இன்றைக்கி வந்து இன்னும் மக்கள் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, அது முக்கியமாக பாச சார்ந்தவங்க என்ன முக்கியமாக டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்க இன்றைக்கி வரைக்கும் இவங்க தான் காரணம், அலி பாலிட்டிக் தான் காரணம் அப்படின்னு எந்த ஒரு இதுலேயும் சொல்லலையே. என்ன சொல்கிறாங்க, தப்பிர பொங்குருசான் தப்பிரன் தான் ராங்கு அப்படின்னு. ஆனால் அவங்க பேசுகிறவங்க யோசிக்க மாட்டாங்க, யார் அதுக்கு பொறுப்பேற்கிறது, யார் அந்த செக்கை சைன் பண்ணுறது. ஏன்னா அது ஒரு கட்டத்தில் வந்து அந்த தபங்காட்சி வந்து ரூகியில் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன பண்ணாங்க, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு யாரு தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பென்தாபிரன் இப்போ அரசியல் ஊழியர்கள் கிடையாது, அரசியல்வாதிங்க தான். அவங்க தான் இந்த போர்டில் உட்காந்துருக்காங்க, சிஇஓ மினிஸ்டர், இவங்க தான் டிசிஷன் மேக்கர், அவங்க தான் அந்த பொறுப்பேற்கணும். ஆமாம், இதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் எதுக்கும் பாருங்கள், செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர் இருக்கார்ல அம்சா, அவர் வந்து அம்னோட தான் இருந்தார். ஆமா, எதுக்கு பார்த்தீங்க, அதுதான் காரணமா. அதை கிளிக் பண்ணல. ஏன்னா அவர் தானே வந்து பேசினாரு, ஓ நீ bukan tempat menjelaskan kenapa menjelaskan sekarang. அது மட்டும் இல்லை, அங்கே அந்த இதை வந்து நம்மளுடைய பிரதமர் தான் வந்து அதை கொண்டு வந்தார். அவரை ப்ரெசென்ட் பண்ணணும் இருக்கணும்னு. அது மாதிரி அந்த டைமில் அவ்வளோ வந்து பிரதமர் வந்து ஆக்சுவலி உடம்பு அட்மிட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ கேவலமாக அவரோட போஸ்டிங் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், இது ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் இருக்கிற ஒரு அரசியல்வாதிங்க. ஆமாம், இப்போ நம்ம பக்கத்து பாருங்க எவ்வளோ மனிதாபிமானத்தோடு இருக்கும். நம்ம முன்னாள் பிரதமர் அவர் யாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்மாயில் சப்ரி. அவரு நாளைக்கு குற்றச்சாட்ட போறாங்கன்னா இன்னைக்கு நெஞ்சு பிடிச்சிட்டு ஐக்கியம் போயிட்டாரு. நம்ம ஒன்றும் குறை சொல்லலையே. ஏன்னா அது வந்து எப்போ நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. அது சிவாஜிக்கு தான் வெளிச்சம். அது உண்மையா சிவாஜி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் நம்ம அது குறை சொல்ல விரும்பல, ஏன்னா உடல்ல சம்பந்தம் பாருங்க. அது வந்து இன்னும் இது, ஏன்னா வீட்டில் அவரோட வீட்டில் சேஃப் எல்லாரும் வந்து சேஃப் பாக்ஸ் தான் வைப்பாங்க. அவர் ஒரு வீட்டையே சேஃப் பாக்ஸ் வச்சிருக்காரு. ஆனா இவர் நம்ம பிரதமர் வந்து உண்மையிலே ஒரு ஆப்ரேட் பண்ணி இருக்காரு. அதை வந்து கிண்டல் பண்றாங்க. இவர் வந்து நாளைக்கு தீர்ப்பு வர போதுன்னா நெஞ்சை பிடிச்சி படுத்துட்டாரு சேஃப் ஹவுஸ்ல அவ்வளோ காசு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும் போது சிவாஜி திருப்பி பிறந்து வந்துட்டாரா அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து அதை கிண்டல் பண்ண விரும்பல. ஆனால் நீ பிரதமரை கிண்டல் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் நாடாளுமன்ற அழகா சொன்னார். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் 221 பேர் நம்ம வந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அங்கே இருக்காரு. அதுக்கு நீங்க சம்பளமும் வாங்குறீங்க, எல்லாமே வாங்க. இப்போ அதுதான் அப்போ ஸோ அது இப்போ தட் மீன்ஸ் இவங்க எதுக்காக அரசியல்வாதியாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து செம்ம பாயிண்ட், அம்சாவோட பாயிண்ட். அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணிட்டு அது ஒரு ஸ்பெஷல் அன்னை தேத்தார ஆர்சிஐ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, இன்னைக்கு ஒரு அந்த நம்ம ஆட்சி எடுத்த பிறகு எடுக்கும் பொழுதும் ஓகே, நிறைய வந்து நம்ம வந்து நம்மளோட மித்ரா அந்த டைமில் உள்ள மித்ரா பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம ஓகேங்களா, சரி அதையும் கொஞ்சம் அரிசியாக பண்ணணும். ஆமாம் கண்டிப்பாக அதுக்கு தான் வரேன். இப்போது நீங்கள் அன்றைக்கி வந்து தபங்காஜி அன்றைக்கி வந்து ஆர்சிஐ பண்ணவங்க, அன்றைக்கி நம்மளோட பிரச்சாரத்தில் எல்லாமே நம்ம வந்து இன்புட் கொடுத்துருது. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இதில் முறைகேடு நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, மைக்கா ஹோல்டிங் எஸ்பெஷலி ஓகே, அது ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா, இன்னும் கூட டேவான் அம்சால நடந்த இது வந்து யூடியூப்லாம் பார்த்தீங்களா இன்னும் இருக்குது, அதெல்லாம் உடச்சதெல்லாம் இருக்குது. அப்போது அந்த டைமில் அது சொல்லும் பொழுது, ஏன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அரசாங்கம்
அந்த ராயல் கமிஷன் என்கொயரி வந்து இந்த மைக்கா ஹோல்டிங் மேலே பண்ணலை. அது நம்மளோட சமுதாயம். ஏன்னா அந்த மைக்கா ஹோல்டிங்கில் போட்ட சந்தாதாரர்கள் நீங்கள் பார்த்தீங்களா, எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களாம் வந்து மாத சந்தாவை ஓகே நகையை விற்று போட்டாங்க. ஓகே அதில் வந்து என்னோட பேரண்ட்ஸ் கூட ஓகே மாதர் எல்லாமே வந்து அதை போட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு சொத்து உடைமை வரப்போகுது, அப்போ இதை வைத்து நம்மளோட அடுத்து வரப்போகிற சந்ததிகள் வந்து சிறப்பாக வருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் தொடங்கப்பட்டு இன்னை வரைக்கும் ஓகே அதுக்கு ஒரு RCI நடக்கலை, அது ஒரு என்கொயரி நடக்கலை. அப்புறம் நாம பற்றி நிறையா பேசணும், நிறையா வந்து முறைகேடு நடந்துச்சுன்னு. ஆனால் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அது RCI பண்ணலை? ஓ அப்படின்னா தபோங் ஹாஜி வந்து நம்மளுடைய இஸ்லாம் முஸ்லீம் நண்பர்களோட அவங்களுக்கு வந்து ஒரு அநீதி நடந்துருச்சு. அப்போ இந்திய சமுதாயத்துக்கு நடந்த அநீதியை வந்து ஏன் வந்து இந்த அரசாங்கம் வந்து இது பண்ணலை? கண்டிப்பாக இந்த அரசாங்கம் அதுக்கும் ஒரு RCI பண்ணுன்றது தான் எங்களோட இது. ஏன்னா அந்த கேள்விகள் வந்து கீழே நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் கேட்குறாங்க, அன்னைக்கு நீங்கள் வந்து குறை சொன்னீங்க, இவங்க வந்து திருடிட்டாங்க, மைக்கா ஹோல்டிங்க திருடிட்டாங்க, அவர் திட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்களால் அதை ப்ரூஃப் பண்ணலையே. உங்களுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இது வந்து இப்போது நம்ம அரசாங்கத்தை லத்தூசி அன்வார் இப்ராஹிம் பிரதமர் ஆனதுக்கப்புறம் யூனிட்டி கவர்மெண்ட் செட் பண்ணும்போது ரொம்ப கோமா ஆகுனது நம்ம இந்தியர்கள். ஆமாம், ஏன்னா ஏன் மாயக்க உள்ளுக்கு இழுத்தீங்க ஆமாம் அப்படின்னு கோமா அடிச்சு நம்மளை விட்டா போகிற இடம்லாம் நம்மளை சாத்துறாங்க. ஏன் மாயக்கா உள்ளுக்கு இருக்கிறீங்க நீங்கள்? நம்மளா உள்ளுக்கு இழுத்தோம் அவங்க பாரிசா நேஷனலோட இதில் உள்ளுக்கு வந்துட்டாங்க. பட் அது மக்களுக்கு அது புரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த டைமில் இப்போ போனால் கூட அதை கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த அன்னத்தை தரையில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் அரி வந்து இந்த மாய்க்கா ஹோல்டிங்கை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகே, நான் மாய்க்கா ஹோல்டிங்கை பற்றி பேசுகிறேன். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது நடந்து முடிஞ்ச விஷயம்னுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா 30 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த மாய்க்கா ஹோல்டிங்ஸ் ஆரம்பிக்கும் போது மாய்க்கா தலைமையில் தான் அது ஆரம்பித்தாங்க. இதுக்காக பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட வந்து அதாவது இப்போ வந்து ஸ்கேம் சொல்கிறாங்களே, மக்கள்கிட்ட போய் ஸ்கேம் பண்ணுது, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணது வந்து அன்னைக்கு உள்ள பவர்ஃபுல்லில் இருந்து அமைச்சர். அவர் தான் ஒன் இன் ஆல். சாதனைக்கும் இல்லை சோதனைக்கும் வேதனைக்கும் உள்ள ஒரே தவறு அவர். சரி, நம்ம அவரை பற்றி என்ன இறந்துட பேசக்கூடாது வச்சுங்களேன். ஆனால் அவரோட வாக்கை நம்பி தான் மக்கள் வந்து ஆட்டையும் மாட்டையும் விற்று நகையை விற்று அன்றைக்கி நகை வந்து ஒரு கிராம் 40 வெள்ளி, இன்றைக்கி நகை ஒரு கிராம் 550 வெள்ளி, 410 வெள்ளி அதிகமாக இருக்குது, 510 வெள்ளி கிட்ட அதிகமாக இருக்குது. அந்த நகையை அவங்க அப்படியே டிபாசிட் பண்ணி வச்சுருந்தாலும் இன்றைக்கி எல்லாம் இருப்பாங்க. அந்த ஆடை மாடை கொண்டு விற்றாங்க. அந்த ஆடு மாடெலாம் தான் இன்றைக்கி பெரிய அந்த குடும்பம் வந்து பணியார் குடும்பம் மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி இவங்களே போய் வீட்டில் உட்காந்து பேசி நடந்துச்சு. எங்கள் எஸ்டேட்லாம் வீட்டில் உட்காந்து பேசி ஒரு பேங்க் இருந்துச்சு, அந்த பேங்க் இப்போ இல்லை, அது இந்தியன் என்னமோ பேர் வரும். அந்த பேங்கில் போயிட்டு லோன் எடுக்க வச்சு அவனை கடைக்காரனை ஆக்கி அவனை பெங்காசி ஆக்கி அவன் கிடச்சிருக்கு நிலம் வீடு எதுவுமே வாங்க முடியாமல் ஆக்கி இவ்வளோ பாவம் பண்ணிவிட்டு இன்றைக்கி கேட்டால் அது பழைய கதை. கடைசி 30 வருஷம் கழித்து ஒரு வெள்ளிக்கு வாங்கின ஷேரு, மக்களே நல்லா கேட்டுங்க, ஒரு வெள்ளிக்கு வாங்கின ஷேரு 30 வருஷம் கழிச்சு 80 காசு கொடுத்தாங்க. எங்கேயாச்சும் இது அடுக்குமா? ஒரு வெள்ளிக்கு வாங்கின ஷேரு 3 வெள்ளிக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, 30 வருஷம் கழிச்சு 80 காசு. இதை கேட்க போனால் அடிச்சு மாட்டே உடச்சி ரத்தம் சொட்டு ஓடுங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிக்கை, தூதன் ஒரு பத்திரிக்கை, பேர் சொல்லலாம் நினைக்கிறேன், தமிழ் மணின்னு ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் தமிழ் தூதன் நடத்தியிருந்தார். நான் அந்த பத்திரிக்கை வாங்கி படிச்சிருக்கேன். அந்த பத்திரிக்கையில் இதை பற்றி எழுந்தவும் அவர் மூஞ்சில் எசிட் அடித்தாங்க. இது நடந்த உண்மை. அப்போ அங்கே என்னமோ பெரிய தில்லுமுள் நடந்திருக்கு. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்துச்சியோ தும்பான்னு ஒரு எஸ்டேட் இருந்துச்சு, இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு கடைசியில் ஊருக்காகவும் சீடி விற்றுருந்தாங்க. முதல்ல இதுக்கு ஒரு அரச விசாரணை நடத்தி ஆகணும். 30 வருஷம் கழிச்சானா பரவாயில்ல, இது ஏழை மக்களோட காசு, பாட்டாளி மக்களோட காசு, இதுக்கு ஒரு அரச விசாரணை வச்சு ஆகணும். இது கண்டிப்பாக வந்து நம்ம வலியுறுத்தணும் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட. நம்ம இதை எப்படின்னா ஒரு ஆள் அதை தலைமை தாங்கி இதை கூப்பிட்டு அது 2 பேராக இருந்தால் கூட 5 பேராக இருந்தாலும் 100 பேர் இருந்தால் கூட இதை போய் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டோ பண்ணி அதை செய்யணும். நிறைய ரிப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் அதை வந்து முன்னெடுக்கல. ஆமாம், அதை எடுத்து தான் ஐ மீன் வி கேனாட் யூஸ் ஓல்ல வி பிரிங் த நியூ ஒன். அதை வந்து அங்கே அவங்க பழைய இதெல்லாம் எடுத்து அதை வந்து புஷ் ஃபார்வர்ட் பண்ணணும் நம்ம. ஏன்னா பாவங்க மக்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை பேர் பாவம். அப்போ இவங்கள தானே இப்போ இந்த அரசாங்கம் செய்யலை, அன்வார் இப்ராஹிம் செய்யலை சொல்கிறவங்க இல்லை. இவங்களும் வந்து இன்ன வரைக்கும் பிரதமர் மன்னிப்பு கேட்ட அந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்டப்பனாலே அதையே சொல்லிட்டு இருக்காங்க. அது பழைய விஷயம் தானே. ஆக்சுவலி வந்து அவர் தவறு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டார். ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் வயிற்றில் அடிச்சிங்களே, இந்த தோட்ட தொழிலாளர் வயிற்றில் அடிச்சிங்களே, இந்த பாமர மக்கள் வயிற்றில் அடிச்சிங்களே, அதுக்கு எனக்கு மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? இன்னொருக்கு திமிராத பேச்சு இருக்கு. அது பழைய விஷயம், முடிஞ்ச விஷயம். அப்போ இவங்களை கொண்டு இந்திய சமுதாயம் எப்படி இந்திய சமுதாயம் வந்து இவங்களை வந்து ஏற்றுக்கிறாங்க. இந்த எதுக்கு நம்ம அவங்களை ஏற்றுக்கணும்?
நீ வந்து ஒரு சமுதாயத்தை அத்திப்பெட்டி மாதிரி குளியல் தள்ளி, அதாவது பெரிய பெரிய பணக்கார ஆக வேண்டிய இந்திய சமுதாயத்தை குளியலை போட்டு போச்சுட்டாங்க. சொத்து உடைமையில வந்து இன்னைக்கு எங்கேயோ இருக்க வேண்டிய சமுதாயம் இன்னைக்கு வந்து இன்னும் கையேந்திய சமுதாயமாக இருந்துகிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏன்னா வாய்ப்புகள் வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து அதாவது ஒரு நம்மளுடைய ஒரு மலேசியா பூரா நான் சொல்ல விரும்பலை. என்னென்னா இன்றைக்கி வந்து என்னோட பார்லிமெண்ட்டில், அதாவது பார்லிமெண்ட் கோலாலங்காட்டில் வந்து இன்றைக்கி சில விஷயங்கள் வந்து இந்திய சமுதாயத்துக்காக, அதாவது பல காலங்கள், அதாவது 30-40 வருஷம் கடந்த விஷயங்கள்லாம் கூட இன்றைக்கி செய்ய முடிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த அரசாங்கம் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தோட இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்களா 30 வருட காலமாக போராட்டம் இருந்த இந்த ஒரு இந்திய கிராமம், ஓகே, கம்போங் ஃபத்திமான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து ஒரு 37 வருடம் போராட்டம். அவங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஏறக்குறைய 37 குடும்பம். சரிங்களா, ஆனால் அதை அவங்க தான் ஆரம்பித்ததுன்னா அவங்க தான். அப்புறம் அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே கிடந்துச்சு. ஓகேங்களா, அந்த நிலத்தை வந்து பட்டா கொடுக்காம. ஆனால் நம்மளோட அரசாங்கம் வந்து அந்த பிரச்சனை நம்ம கொண்டு போகும்பொழுது நம்ம ஸ்லாங்கூர் மாநில மந்திரி சார் அதை ஒரு அக்கறையாக எடுத்து இன்றைக்கி 37 குடும்பத்துக்கும் வீடு பட்டா கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, பேர்னர் வேலை செய்யலைன்னா 70-80,000 போட்டு அவங்களால செய்ய முடியாது. அது அப்படியே போட்டு கிடக்கும். அப்போ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பிபிடி கீழே கொண்டு போங்க. ஸோ பிபிடியில் கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு 4 இந்தியர்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்களோட பராமரிப்பில் இருக்கும். பிரச்சனை வந்து இமீடியட்டாக அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி கோலாலங்காட்டில் ஒரு புதிய கிரமேட்டரியம் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தோட நம்ம இந்த விஷயத்தை கொண்டு போகும்போது அவங்க இனம் பார்க்கல. சரிங்களா, இல்லை இது வந்து தேவை அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக செய்கிறாங்க. அதே போல் டுசோண்டரியான் எஸ்டேட் வீடு அதுவும் அப்படி தான் ஆரம்பிச்சது. ஏறக்குறைய 2006 ஆரம்பித்து போராடி 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 இன்றைக்கி தான் வந்து அதுக்கும் ஒரு விடுவு காலம் வந்து அதோட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எல்லா அரசாங்கம் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. ஆனால் எல்லாமே பெர்ஃபெக்டாக ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. ஸோ அந்த வகையில் 2018 ஓகே நம்மளுடைய பிரதமருடைய மனைவி ஒரு மேனிஃபெஸ்டோ இது பண்ணாங்க. அதில் வந்து ஏறக்குறைய 18 விதமான மேனிஃபெஸ்டோ. ஆனால் இன்ன வரைக்கும் என் மனதில் ஒரே ஒரு மேனிஃபெஸ்டோ மட்டும் இன்னும் இருக்குதுன்னா எப்படின்னா, அரசாங்கம் நம்ம அமைக்கப்பட்டுடுச்சுன்னா ஒரு ஏஎஸ்ஆர் மாரி இந்தியர்களுக்குன்னு உருவாக்கப்படணும். அதுக்கு முதல் இதாக வந்து 100 மில்லியன் வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து அதில் இது பண்ணும். பிறகு மக்களாகிய நம்மளாம் வந்து வேலை செய்கிறோம், எல்லாமே இந்தியர்கள் எல்லாம் வேலை செய்கிறோம். அவங்களுடைய சந்தா இதுமாரி ஓகே 1 வெள்ளியோ 2 வெள்ளியோ கம்பெனியை வெட்டி அந்த இதுக்கு. ஸோ அது வந்து உருவாக்குறதுக்கான அந்த மேனிஃபெஸ்டோ செய்தாங்க. ஆனால் அது செய்திருந்தா இன்றைக்கி இந்த சொத்துரிமை நம்ம சொல்கிறோம். அப்புறம் இன்றைக்கி படிப்புக்கு கஷ்டப்படுற பிள்ளைங்களோட இதுவும் சரி, பட்ஜெட்டானு சரி, இதெல்லாமே நம்மளே அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ அதை திருப்பி வந்து அரசாங்கம் வந்து அது நடக்கணும்னா ஐ பிலீவ் 2018 எப்படி நெகிரியில் பேசுகிறோமோ 3 வருஷம் தான். ஆமாம், 3 22 months. That means it's 1 year plus 2 years. 2018 அது பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னுக்கே நம்ம அரசாங்கத்தை மாற்றப்பட்டுருச்சு. ஷெரட்டன் மூவ்ல அதுவும் ஒரு காரணம். அது அப்போது அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு பட்சத்தில் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அப்படி போணுச்சு இப்படி போன அப்புறம் 2020
22 நம்ம போட்டியிட்டு நம்மளும் பெரும்பான்மை தான் எடுத்தோம். ஆனால் நம்மளுக்கு அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு அந்த பெரும்பான்மையை நம்மளுக்கு அமைக்க முடியல. அப்போ அது அமைக்க முடியாதனால தான் நம்ம PH பரிசா நேஷனல் கூட எப்படி சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மற்ற கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் புல் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா இது முன்னேறிச்சுன்னா கரெக்ட், அது வந்து இந்தியர்கள் அப்படின்னு வருது. அப்போது இப்போ இது நல்ல ஒரு விஷயம். இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த பொது தேர்தலில், அதாவது அடுத்த வருடம் ஆகும், வருகிற பொது தேர்தல் இந்தியாவும் எல்லாரும் ஒரே மைண்ட்ல ஒரே குரலா போகணும். இதெல்லாம் நம்ம பேசணும். அரப்பான் வந்து அதிக பெரும்பான்மையில அரப்பான் நம்ம அந்த 1 to 2 தாண்டி நம்ம ஜெயிக்கணும். ஆமா, ஜெயிச்சோம்னா இந்த மாதிரி விஷயம் மக்களாக நீங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பெரும்பான்மை இருக்கும் போது தான் நம்ம நிறைய விஷயத்த அது வந்து பாலிசியாக மேக் பண்ண முடியும். இப்போ வருஷத்துக்கு 3 முறை தான் பார்லிமெண்ட் சீட்டிங் இருக்குது. அந்த ஒரு பார்லிமெண்ட் சீட்டிங் வந்து பட்ஜெட்டுக்கு போயிடும். இன்னும் 2 பார்லிமெண்ட் சீட்டிங் இருக்குது. இதை இப்போ ஒரு பேப்பர் எடுத்து வந்து அது போடுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ வி நீட் ரைட் பீப்புள், ரைட் மினிஸ்டர். அவங்க ஒரு பிளானிங் வச்சு தான் அதை செய்யணும். சும்மா போயிட்டு செஞ்சிட முடியாது. அப்போது அதுக்கு வந்து பெரும்பான்மை நம்மளுக்கு வேண்டும். இந்தியர்கள் ஒரு குரலாக ஒரு வாக்காக அடுத்த வர தேர்தலில் பக்கத்தனார பண்ணுங்க நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் பிரதமர் பாருங்கள், நம்மளுடைய பிரதமர் எந்த இடத்துல இந்தியர்களுக்கு தனி, மலாய்கர்களுக்கு தனி, சீனர்களுக்கு தனி அப்படின்னு பேசல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாம் சரிசமாக இருக்கோம். எஸ், நான் வந்து ஒரு முஸ்லீம்ன்றாரு, நான் வந்து மலாய்க்காரங்க எஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் நான் இந்தியர்களை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றாரு. இப்போது அந்த மாதிரி சொல்லும் போது பொதுவாக நம்ம ஸ்கூலுகளுக்கு பொதுவாக செய்கிறாங்க. இப்போது எந்த பிரதமருங்க எக்ஸ்ட்ரா 50 மில்லியன் கொடுத்தாங்க, ஆனால் அது பேசப்படவே இல்லை. காலகாலமாக 100 மில்லியன் அதுக்கும் எல்லாம் சண்டை போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கொடுத்த பிறகு இது வந்து அரசியல் நோக்கம், அடுத்த தேர்தல் வர போகுது, அதனால தான் 50 மில்லியன். இதுதான் வந்து நம்மளோட மக்கள் வந்து புரியணும். மற்றவங்க அவங்களோட சுயநலத்துக்காக எவ்வளோ பேர் அதை வந்து அரசியல் லாபத்துக்காக செய்வாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு அந்த 50 மில்லியன் ஏற்றப்பட்டிருக்குன்னா இன்னும் அடுத்த ஒரு காலகட்டத்தில் அந்த 50 மில்லியன் இருக்கும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்கும். அதை யோசிக்க மாட்டோம். அது மாத்திரம் இல்லை, அந்த மெட்ரிகுலேஷனுடைய கோத்தா அந்த 10 ஏஜ்க்கு மேலே அதுவும் இருக்கும். நம்ம சாகுற எவனசும் வந்து அது மாற்றினாதான். ஆமாம், அப்போ அது இருக்கும். இப்போது நேற்று அன்னைக்கு நம்ம ஸ்ரீ ரமணன் மித்ரா மூலிமா அவங்க ஒரு நிகழ்ச்சியை செய்து அது ஓப்பனாக செய்கிறாங்க. மறைமுகமாக செய்யல. அவங்க ஆஃபீஸ்லேயோ பக்கத்து நரப்பான் லோகோ போட்டோ காடெல்லாம் லோகோ போட்டு செய்யல. இல்லையே, பொதுவாக எல்லாருக்கும் செய்யலாம். ஆமாம், நேற்று வந்து உயர்வு மாட்டானின்னு சொல்லி, ஓகேங்களா, நம்மளுக்கு திக்கூனில் வந்து நீங்கள் லோனு தான் எடுக்கணும். அதை சொல்லுங்க. அதை சொல்லி அவரு குஷ்காப்பில் இருக்கும் போது நம்ம ஆளுங்க இது லோனு தானே கொடுங்க, லோன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு போட்டுருது. அவர் செஞ்ச நன்மை எல்லாமே ஆக்கிட்டாங்க. இப்போ இங்க வந்துச்சு. இன்னைக்கு வந்து கிராண்ட். ஓகே, நேற்று 138 ஸ்மால் மீடியம் பிசினஸ் தொழிலாளர்களுக்கு வந்து 138 பேருக்கு வந்து கிடைச்ச ஏற்கனவே 3.6 மில்லியன் நேற்று கொடுக்கப்பட்டது. இது வந்து அவங்க திருப்பி கட்ட தேவையில்லை, சரிங்களா? ஆனா இதை வந்து பேசுறாங்களா? அதான் இப்போ எப்படின்னா, இப்போ வந்து எலெக்ஷனுக்காக தான் அவர் இப்போதான் சும்ப மினிஸ்டர் ஆனாரு. அவர்கிட்ட முழுமையாக அதை வந்து ஒப்படைக்கப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லை பாருங்க, இந்த இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும். இன்னைக்கு 1000 கோயிலுக்கு வந்து 20,000 வெள்ளி கொடுத்தாங்க. ஓகே, அது ஏன் நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் கொடுத்தாங்க அப்படி. நீங்கள் நல்லா பாருங்கள், இன்னைக்கு மலாய்க்காரங்க சமூகத்தில் வந்து சமய வழி வரவங்க தான் அவங்க வந்து சரியான பாதையில் போயிட்டுருக்காங்க. இன்னைக்கு இதுக்கு முன்னுக்கு இந்த மாரி ஒரு இது இல்லை. அதே போல் இந்த 20,000 வெள்ளி கொடுத்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 20,000 வெள்ளியில் 2,000 வெள்ளி உங்களோட பொங்குருசான், மிச்சம் 18,000 வெள்ளி எதுக்காக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ். ஓகே, சமய வகுப்பு நடத்தலாம், பரதநாட்டியம் கிளாஸ் நடத்தலாம். இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் நடக்கும் பொழுது இந்த பிள்ளைங்களோட உருமாற்றம் கண்டிப்பாக அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கொடுத்த கோயிலெல்லாம் வந்து நம்ம கண்காணிக்கணும். கரெக்ட். ஓகே, அது நம்ம ஒன்று செய்யணும். இன்னொன்று, தயவு செய்து இந்த ஆலயங்கள் வந்து கிடைச்சிச்சே முன்னுக்கு வந்து சொல்லுங்கப்பா, இந்த வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு கொடுத்துச்சு, கேள்வி கேட்குறாங்க. 1000 பேர்த்து கொடுத்தாங்க, கணக்கு அமைக்கிறீங்க, உண்மையில 1000 பேருக்கு சேர்ந்துச்சா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்காதீங்க. ஆலயங்கள் நீங்க, தலைவர்கள் நீங்க வந்து சொல்லுங்க உங்களுக்கு கிடைச்சா இல்லையான்னு. ஏன்னா எங்களோட கொலலங்காட்டில் எனக்கு தெரியும்,
நான் இன்னும் பேசாமல் இருக்கேன். ஏறக்குறைய 19 ஆலயத்துக்கு கிடச்சிருச்சு. ஓகே, லிஸ்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து வெளியாக்க போகிறேன். இந்த கோயிலுக்கு 20 ஆள் கிடச்சி, இந்த கோயிலுக்கு. ஏன்னா நீங்கள் வர மாட்டீங்களே, அப்போ நாங்கள் சொல்கிறோம். வேறு என்ன செய்யுங்களா பாஸ், நீங்கள் இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்துவாங்க. இந்த 100 ஆளுங்களா, 1000 ஆளுங்க. இந்த ஆளுங்களை நம்ம என்ன செய்வோம், ஒரு நாள் உட்காந்து ஆமாம் இதெல்லாம் நம்ம இப்படி படிப்போம். ஆமாம் கண்டிப்பாக செய்வோம். நம்ம நெகேஷ் மாவோட கொடுத்தீங்கன்னா நான் நெகேஷ் மாவோட படிச்சு சொல்லிடுவேன். ஏன்னா இப்போ எங்கள் டூன்றப்பால எனக்கு தெரியும் 2 கோயில் கொடுத்தோம். சுந்தர விநாயகர் கோயிலுக்கும் முனீஸ்வரன் கோயிலுக்கும் கொடுத்தோம். ஆமாம். அப்போ பார்லிமெண்ட் கம்பெனிலாம் எத்தனை கோயிலுக்கும் நமக்கு தெரியாது. ஆமாம், செம்ம பாயிண்ட். அது கண்டிப்பா. கேட்டுக்கோ, மனித அமைச்சர் என்கிட்ட இருக்கு 1000. ஆமாம். இப்போ கொடுத்த வரைக்கும் 1684 கோயிலோட என்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் இப்போ 2வது பேட்ச் திறக்க போகிறாங்க. நம்ம எடுத்து போடுவோம். இவர் சொன்ன மாதிரி செய்தி வைப்போம். இந்த ஆலயத்துக்கு இவ்வளவு கிடைச்சிச்சு, இந்த ஆலயத்துக்கு சொல்லணும். அப்போ ஏன்னா அங்க அந்த ஆலயத்துக்கு வர அந்த 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 ஆட்களுக்கெல்லாம் தெரியும். ஓ, இவங்களுக்கு கிடைச்சி, சில பேருக்கு தெரியாது. முடிஞ்ச மித்ராட்ட சொல்லி அந்த நிகழ்ச்சி மேலே வந்து ஒரு பொறுப்பாளர் வச்சு எல்லா கோயில் போய் செக் பண்ண சொல்லுங்க கணக்கு. ஆமாம், அதுக்கான வேலைகள் நினைக்கிறேன் இப்போ கேள்விப்பட்டேன். செய்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி இது இப்போ இது 4வது வருஷம். நம்ம ஒரு பிள்ளை பிறந்தாலே அது ஏஞ்சி நடந்து ஒரு சுயமாக யோசிக்கிறதுக்கே வருஷங்கள் எடுக்குது. ஆமாம். இப்போது ஒரு அமைச்சு, அதாவது 8 பில்லியன் பீப்புள், எத்தனை மில்லியன் பீப்புள் நம்ம மலேசியாவில், அத்தனை மில்லியன் பீப்புளை நல்லா ஒரு 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 வழியில் கொண்டு போகிறதுக்கு யூ நீட் டைம். கண்டிப்பாக டைம் வேணும். ஆமாம், இதை உடனே இதை நான் மேகிமியா. ஆமாம். அப்போது இது இந்த விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறது அது இன்னொன்று. இந்த கோயிலுக்கு இந்த ஆலயங்கள் தலைவர் பற்றி நீங்கள் பேசும்போது நம்ம அவங்களுடைய எந்த கட்சி சார்ந்து இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணால் தெரியும். அவங்க ஏன் சொல்கிறாங்க, ஏன் சொல்லலைன்னு. கண்டிப்பாக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஆலய தலைவர்கள் வந்து அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும் தெரியுங்களா. நீங்கள் எந்த கட்சியிலாமே எடுத்துருப்போம், ஆனால் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும். இது இப்போ இவங்க என்ன இது கான்செப்ட் என்ன, 2000 வெள்ளி நீ வந்து உன்னோட நிர்வாகத்துக்கு வச்சுக்கோ, 12,000 வெள்ளி நீ சமுதாயம் செஞ்சிருங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் போயிட்டு, அதாவது சாதி மக்கான் வேறு சூதி மக்கான் பண்ணக்கூடாதுல்ல. ரொம்ப அது வந்து ரொம்ப தவறு. அது சிவன் சத்து குலநாசம், அதை மட்டும் நேரத்து வச்சுங்க. இது பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம். அது இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஷயம் நம்ம இதுக்கப்புறம் செய்யணும். ஐ திங்க் we'll get that and we'll make sure we. ஏன்னா அரசாங்கம் செய்கிறத வந்து நம்ம இன்னைக்கு வந்து மக்களாக பேசலைன்னா நம்ம தான் மக்களை பேச வைக்கணும். உயர்வு மடானியும் பேசிடுவோம். உயர்வு மடானி பேசுவோம். நம்ம என்ன செய்வோம், we'll talk to ஒரு ஆஃபீஸில் பேசிட்டு பேசிட்டு நம்ம we'll take all the details. நம்ம அதை நியூஸாக படிப்போம். இவங்களுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா நல்ல திட்டங்கள் வருதுன்னா நல்ல தலைவர்கள் அது வந்து செயல்படுத்தணும். ஆமாம். கொள்ளை கொடுத்தாக்கா அது கண்டிப்பாக அது கொல்லைப்புறம் வழியாக காணா போயிடும். எந்த மாதிரி திட்டம் வந்தாலும் சரி. ஆமாம். அப்போது கம்மிங் பேக் டு நம்ம பேசுகிறது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம இந்தியர்களுக்கு எப்படி உயரணும் அப்படி தான் நம்ம பேசுகிறோம். அது ஒழிய நம்ம வேறு ஒன்றும் இல்லை. இப்போது 60 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட நம்ம காமெண்ட்ஸ்லையும் பார்த்துருக்கேன், நீங்கள் எம்ஐசி போட்டுக்கிட்டே அடிங்க அப்படின்றாங்க. அதுதான் சொல்கிறாங்க, எம்ஐசி போட்டு அடிச்சுட்டே இருங்க. இப்போது அப்படின்னு மாத்திரம் கிடையாது. நம்ம நோக்கம் அது இல்லை. நம்மளோட நோக்கம்
அப்போது நம்மளுடைய சமுதாயம் இப்போ வர காலத்தில் இப்போ அந்த 100 நாள் பேசுனது இதெல்லாம் நம்ம மறுபடியும் முன்னுக்கு கொண்டு போகணும். we need to tell our regenerate பண்ணுவோம். we have to tell our leaders to make sure this one all happens. அப்போ அது செய்கிறதுக்கு அடுத்த பொது தேர்தலில் மறுபடியும் நம்ம கொடுத்தாகும். பக்கத்தான் ஹாரப்பன் முழுமையாக ஜெயிக்கணும். அது ஜெயித்தால்தான் இப்படி நடக்கும். அப்படி இல்லாவிட்டால் மறுபடியும் நான் சொல்கிறேன், எப்படி நெகிரி சம்பிலான் ஜோர் விட்டுரும், ஜோர் கூட எனக்கு அது அப்படி இருந்தது ஓகே. பட் நெகிரி சம்பிலானில் நடந்த விஷயம் அது எனக்கு அது மேற்கொள்ள முடியாமல் இருக்கு. ஆமாம், இன்னும் அந்த 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 இதில் வந்து என்னாலே வெளியாக முடியல. ஆமாம், ஏன் அப்படின்னா நம்ம அது நிறைய இந்தியர் அங்கே இருக்கிற இந்தியர்கள் பாமர மக்களுக்கு அவங்களுக்கு தெரியலங்க என்ன நடக்குது. ஆமாம், போகிறவங்களுமே தெரியும், திட்டங்களே இல்லை. நாங்கள் போகிற இடத்துல இவன் டோன்ட் வாலி அந்த மித்ராவோட ப்ரோக்ராம் ஒரு 13 ப்ரோக்ராம் துணை மடானின்னு சொல்லி அது வந்து அவ்வளோ ஹாப்பி செய்யும் போது. அப்போ ஒரு வருத்தம் இருந்துச்சு, ஐசி அவங்களுக்கு போய் அது வந்து அவங்களுக்கு போய் சேர, ஏன்னா 3 வருஷம் தான். கரெக்ட். ஆமாம். ஸோ யூ நீட் டைம். இப்போ 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 இவங்க இப்போ அரசு எடுத்துட்டாங்க, எத்தனை நாள் தாங்கன்னு தெரியல. ஆமாம், அடுத்த வருஷம் திடீர்னு அழிச்சிட்டாங்க. ஆமாம், தெரியல, ஏன்னா இவனுக்கு போகிற போக்க பார்த்தா இப்படி தான் இருக்குது. ஆமாம், இவங்க 2 பேருமே விசுவாசம் இல்லாதவங்க. ஆமாம், அப்போது என்ன சொல்கிறேன்னா, நம்ம பீப்புள் வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். we must stand together. and மக்கள் நீதி கட்சி பக்கத்தான் ஹாரப்பன் வந்து பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கட்சி. ஆமாம், நம்ம வந்து இனம் சார்ந்து இருந்த கட்சி கிடையாது. இப்போ நம்மளுடைய மக்கள் நீதி கட்சியில் பார்த்தோம்னா நம்மளோட ஹைராக்கியில் we have இந்தியன் வைஸ் பிரசிடென்ட். ஆமாம், வைஸ் பிரசிடென்ட் இது நாட் அ ஸ்மால், இது ஜெயித்து வந்தவங்க 1 மில்லியன் மேலே நம்மளுடைய மெம்பர்ஷிப். கரெக்ட். அப்போனா மலாய்க்காரங்களுக்கும் அவர் தான் வைஸ் பிரசிடென்ட், ஒரு சைனீஸ் வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாங்க நம்மளுக்கு. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஈவன் டிஏபி டிஏபி கூட இன்னைக்கு பாருங்க இது பண்ண கடை இமிடியேட்டா ஒரு இந்தியனை போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அந்த நம்மகிட்ட இந்தியர்களுக்கு இருக்க டேலண்ட், இது நம்மளுடைய ஒத்துமை, ஓகே, இதெல்லாம் வந்து இதில் பிரதிபலிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு 13 கட்சிங்க இந்தியர்களுக்கு 6.5 விழுக்காடு 13 கட்சி நம்மளுக்கு தேவைங்களா? ஸோ ஏன்னா அவங்கவுங்க நான் வந்து அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய கவலை கூட ஒரு விஷயம் என்னென்னா, பாஸில் வந்து உங்களை நீங்கள் வந்து உங்களை அங்கீகரிக்கவே முடியாது. ஓகே, ஒரு அங்கத்தினரை அங்கீகரிக்க முடியாது. நீங்கள் யாருன்னா புஞ்சோக்கோங் பாஸ், ஓகேங்க, எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு இல்லை. அதில் கூட நம்ம ஆளுங்க போயிட்டு சேர்ந்துட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பரிசீலித்து ஒன்று மட்டும் நம்ம இனம் சார்ந்து உள்ள கட்சியில் இருக்கிறத விட இந்தமாரி எல்லாம் பொதுவாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே வி ட்ராவல், நம்ம எல்லாம் மலேசியன். நீங்கள் இன்றைக்கி நம்ம சனுசி சொன்ன போல் உங்களுக்கு வந்து இந்தியா இருக்குது, உங்களுக்கு வந்து சீனா இருக்குது, எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம அந்த பேசவே விடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் மலேசியர்கள், இந்தியர்கள், சீனர்கள் எல்லாமே இங்கே தான் பிறந்திருக்கோம். நம்ம ரத்தம் இங்கே தான், கடைசி காலமும் இங்கே தான், இங்கே தான் நம்ம பதிக்க போகிறோம். ஆமாம், அப்போ அதனால நம்ம எல்லாத்துக்கூடயும் ஒத்துழைப்பு போகும் பொழுது நம்மளுக்கு கேட்குற உரிமை இருக்குது. நம்மளுக்கு கேட்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது. அப்போது நம்மளோட நீங்கள் தொடர்ந்து அதை முழுமையாக எடுத்து பார்த்தீங்களா, ஒன்று தான், நம்மளுடைய பக்கத்தான ஹாரப்பன் மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். நம்ம மலேசியனா பார்க்குறோம். ஆமாம், நம்ம மலேசியனா பார்க்குறோம். இட்ஸ் நாட் இந்தியன் தனி. இப்போது இந்த கட்சி தான் பல இனம் சார்ந்த கட்சி. வரிசா நேஷனில் வந்து அம்னோ வந்து மலாய்க்காரங்களுக்கு, எம்சிஏ சீனியர்களுக்கு, எம்ஐசி சார்ந்த கட்சி. அது நம்மளுக்கு வேண்டாம். நம்ம பல இனம் சாராத கட்சி, பல்லின கட்சி. ஏன்னா நம்ம எல்லாம் மலேசியன் தானே, எதுக்கு நம்மளுக்கு வந்து அதுல பிரிவினை வேணாம். we have to see that. ஒரே வீட்ல உட்கார்ந்து பேசுவோம். இன்னொன்னு இது வந்து லைக் இட் நாட் இது வந்து ஒரு மலாய்க்காரங்களுக்கு இடத்தில் அவங்கள இப்போ சொன்னீங்களே, அந்த சின்ன வயதுல இருந்து 2008 புதைச்சி அது வந்து ஒரு ஆழ்மரமாக வளர்ந்துருச்சு. அப்போது நம்மளுடைய வேலை, இந்தியர்களுடைய பொறுப்பு அது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னு, நம்ம ஃபைட் பண்ணக்கூடாது. டோன்ட் கோ அகேன்ஸ்ட் அண்ட் ஃபைட் த மலேஸ். நம்ம மலாய்க்காரங்க சண்டை போடுங்கன்னு சொல்லல. நம்ம ஒரே இன்னொன்று இப்போது மலேசியர்கள், ஆமாம், இந்தியர்கள், நம்ம வந்து மலேசியர்கள் நம்ம சொல்ல வேண்டும். see the best way of telling things is showing love.
அன்பு காமிக்கிறதுல தான் நம்ம நிறையா உள்ளங்களை வெல்ல முடியும். அப்போது இதை தான் நம்ம இந்தியர்களுக்கு அது நம்மள சிறந்ததாக செய்வோம். வி ஆர் த பெஸ்ட் பீப்புள் இன் ஷோயிங் கேர். கரெக்ட். அப்போது இணைந்து தான் நம்ம இருக்க வேண்டும். நம்மளுடைய இனம் தொடர்ச்சியாக நம்ம அப்படி தான் இருக்க வேண்டும். ஸோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இன்றைக்கு நம்ம இந்தியர்கள் கொஞ்சம் இந்தியர்கள் சார்ந்து தான் நம்மளுடைய அண்ணன் தேத்தாரே ஷோ இருந்தது. உணர்ச்சிகரமாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியர்களை குறித்து நம்ம பேசணும். மறுபடியும் எல்லா இந்தியர்களும் எந்த இந்தியர்களும் தள்ளி ஒதுக்கிறதுக்காக அல்ல, தவறை சுற்றி காமிப்போம், உண்மையானதை பேசும். அது நம்ம சைடில் இருந்தால் கூட நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தவறுகள் இருக்கு. ஆமாம், அப்போது அவ சொன்ன மாதிரி நம்ம இடத்துலையும் இருக்குது. ஆகையினால நீங்கள் அடுத்த தேர்தலில் ஞானமாய் வாக்களிங்க. இது வந்து நம்ம இந்தியர்களுடைய ப்ராப்ளம், மலேசியன் ப்ராப்ளம். இந்த டிஸ்ஹார்மனி கொண்டு வருது சிலர். இந்த சிலர் கூட நம்ம போயிட்டு அதில் அந்த குழியில் குட்டையில் உளுந்துடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க. ஆகையினால இன்றைக்கு நம்மோடு கூட சேர்ந்து ஒரே அண்ணன் முரளி அவர்களும் ஹரிதாஸ் அவர்களுக்கும் அன்னை தேத்தாரி சார்பாக நன்றி. ஒரு 2 வார்த்தை நீங்கள் கடைசியாக மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க மிஸ்டர்? ஓகே, எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக நம்ம ஜொனதன், அப்புறம் நம்ம முரளி அண்ணன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குலாம் ஒரு வேண்டுகோள். இது வந்து நம்மளுடைய சுதந்திர தின மாதம். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து சுதந்திர தினத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நாளைக்கு வரப்போகிற சந்ததிகளுக்கு வந்து தெரியணும் சுதந்திரம் வந்து என்னென்னா. ஏன்னா அந்த மலேசியன்ற அந்த பற்று நம்ம மனதில் எப்போதும் ஊறிக்கிட்டே இருக்கணும். அப்போ யார் என்ன கேள்விகள் கேட்டாலும் அவங்களுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும். நானும் இந்த மண்ணில் பிறந்தவன் தான், நானும் ஒரு மலேசியன் தான் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? நம்மளுக்கு வந்து எந்த நாடும் இல்லை, நம்மளுக்கு இது இந்த மலேசியா தான் நம்மளோட நாடு. அதை எப்போதும் நம்ம வச்சுக்கணும். அதே போல் பள்ளிகளிலையும் சரி இந்த சுதந்திர தினத்தை வந்து சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி பெரிய ஒரு பாரத்தை நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. சரி, என்னுடைய வலது பக்கத்துலேயோ முரளி அவர்கள். முரளியை நீங்கள் நம்ம கட்சி மக்கள் நீதி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மிஸ்டர் முரளியை நல்லா தெரியும். நல்லா அறிமுகமாக இருக்கிறவர். ஒரு நிறைய போராட்டத்திலையும் கலந்துருக்கிறார். ஸோ நிறைய விஷயம் நீ பார்த்தீங்கன்னா அவர் பேசுனது இன்னும் நிறைய பேசணுன்னா இப்போ நான் விட்டேன்னா இப்போ பேசிகிட்டே போவார். அது 2-3 ஹவர் ஆகும். அப்போ நீங்களும் அடுத்த ஷோக்கு நம்ம கண்டிப்பாக அவர் வர வைப்போம். ஸோ மிஸ்டர் முரளி, உங்களுடைய 2-3 வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நம்ம நண்பர் ஜொனாத்தனுக்கும் நம்ம நண்பர் ஹரிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே மக்களே, நான் வந்து பிகேஆர் கட்சியில் இருக்கேன். பக்கத்தாரப்பாக இருக்கனால அதை நான் சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த நாட்டில் வந்து எல்லா இனமும் மதிக்கப்படுதோ, அது குறிப்பாக எந்த நாட்டில் வந்து சிறுபான்மை இனத்தை வந்து அவங்களுக்குள்ள உரிமையெல்லாம் கொடுத்து நல்ல இடத்துல நம்மளை சிறுபான்மையை வச்சுருந்தா தான் பெரும்பான்மையும் சிறப்பாக வாழ முடியும். ஆகவே இன்றைக்கி வந்து மலேசியர்களுக்கே அதாவது மலேசியா நம்மளால் மலேசியானா பார்க்குற ஒரே ஒரு கூட்டணி, ஒரே அரசாங்கம் வந்து பக்கத்தார அரசாங்கம் தான். நான் வந்து இங்கே உங்கள்கிட்ட நீங்கள் நினைக்கலாம் பிகேஆரில் இருக்குன்னா அப்படி சொல்லலாம்னா அது அப்படி இல்லை. மன வருத்தத்தை சொல்லி அவரும் அனுபவி கேட்டார். ஆனால் சில கட்சிகள் வந்து அது மீண்டும் மக்கள்கிட்ட வந்து அதை புகுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு நாட்டோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம். குறிப்பாக நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் முக்கியம். நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுன்னாக்கா நம்ம வந்து ஒரு நல்ல அனைவருக்கும் சமமான ஒரு அரசாங்கம் நம்மளுக்கு தேவைப்படுது. இதையும் தாண்டி நெகிழ்ச்சியா மாநிலத்தில் வந்து நம்ம ஒரு 8 வருஷம் வந்து மக்களுக்கு நல்ல ஒரு சேவை வாங்கினாங்க. நெகிழ்ச்சியா இந்தியர்கள் யாருமே இதை மறுக்க முடியாது, நல்லா தெரியும். ஆனால் நானே வந்து ஒரு 4 வருஷம் வீரப்பன் கூட இருந்து நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம், தமிழ் பள்ளிக்கூடம், கோயில், மக்களோட பஜிக்கானு, அப்புறம் நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம், டைம் பத்தாது. ஆகவே இதெல்லாம் செய்ய முடிஞ்ச காரணம் வந்து இந்த பக்கத்தாரப்பான அரசாங்கம் தான். தயவு செஞ்சு வரக்கூடிய மத்திய பொது தேர்தலில் இந்த அரசாங்கம் தக்க வைக்கணும்.
மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. திரு முரளி அவர்களும் ஹரி அவர்களும் அன்னை தேதாரே ஷோ ஒரு பெரிய பொறுப்பு தான் நம்மளுக்கு இதை செய்கிறது. பட் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய காமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். அதில் உங்களுடைய இஷ்யூஸ் சொல்கிறீங்க. சிலர் வந்து இந்த கோத்தா சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்கீங்க. அது நம்ம கண்டிப்பாக பேசுவோம். மேபி எல்லாத்தையும் ஒரே இடத்துல பேசுகிறது டஃப் தான். ஸோ வி வில் லிஸ்ட் டவுன் அண்ட் வில் மேக் ஷோர் வாட் எவர் நீட்ஸ் டு பி ஸ்போக்கன். எதை சொல்லணும் காகவே நான் மறுபடியும் உங்களை அடுத்த அன்னை தேதாரே ஷோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வணக்கம். Anne Tarik, yeah. Indian politics, economy, how we talk. 3 hosts, 1 voice, Malaysian, Indian strong. Anne Tarik, sing along. Tarik hot, discussion hot. What we think, what we not. We talk. Anne Tarik, yeah. Podcast new, but we kick ass.